கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஹாய் गाइस. சரி, சொல்லுங்க. அவர்தான் ஓனர் சார். நான் மறந்துட்டேன். ஹாய் गाइस, வெல்கம் டு Random Talks Podcast. இது அப்படியே பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சட்டையா அது இப்ப அந்த இது சொன்னேன்ல பப்ளிக் ரிவ்யூ கொடுத்தா அது எப்படி ப்ளூ சட்டை மாறணும் அது மாதிரி கிரீம் சட்டை கிறிஸ்னில் அந்த மாதிரி கிரீம் சட்டை எல்லாத்துக்கும் நீங்க இனிமே கிரீம் சட்டை தான். சும்மா சொல்றேன், தோச்சு போடணும் தம்பி. அதாவது ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரே சட்டையை போட்டு அது ப்ளூவா ஆரம்பிச்சு ஒரு மாதிரி கிரேயா மாறிச்சு. ஆமா, அதுக்கப்புறம் புது சட்டை வாங்கினாரு. ஆமா, அந்த மாதிரி. ஓகே, இது ஒரு ஜோக்குக்காக மட்டுமே இந்த சட்டை போட்டேன். இந்த கிரீம் சட்டை கிறிஸ்னில் என்ற ஜோக்குக்காக மட்டுமே இந்த சட்டையை இன்னைக்கு போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து கொண்டு போக மாட்டேன். சரி, சோ இன்னைக்கு வந்து நம்ம இருங்க, என்னமோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்ம இந்த சட்டையை துவைக்காமே போட்டு கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணி கலர் மெயின்டைன் ஆகாது. கலர் வந்து கருப்பாயிரும். நான் செத்துருவேன். கூட ரெண்டு பேசுற நான் செத்துருவேன். சரி, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கங்குவா வந்திருக்கோம். சரி சரி, இது முதல்ல ரிவ்யூவா ரோஸ்ட் ஆகுது. இது நியாயமா பேசுறா. கங்குவாவ எவனாவது இந்த உலகத்துல கங்குவா எவனாவது ரிவ்யூ பண்ணிருக்கானா? இல்ல, நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம். ஏன் ப்ரோ, நல்லா இல்லையா ப்ரோ? பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு படத்துல? பாசிட்டிவ்ஸ் சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாசிட்டிவ்ஸ்னா ஸ்கிரிப்ட் வேணுமா? இல்ல, ஸ்கிரிப்ட் எல்லாம் இது அப்படி காமனா கீழ இல்ல காப்பி. சரி, வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவ் வந்து சூர்யா நல்லா நடிச்சிருந்தா. அப்படி மனுஷன் லிட்டரலா நடிச்சிருக்கு. அவர் எப்பயுமே ஒரு கேப்பபிளான ஆக்டர் தான். சரியா, சூரிய போட்டர்ல இருக்கட்டும், ஜெய் பீம்ல இருக்கட்டும். ஆனா ஸ்கிரிப்ட் சூசிங் தான் சாருக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. சூப்பரா நடிச்சிருந்தாரு. எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இந்த யங் பிரசன்ட்ல நடக்கிற போர்ஷனோட பழைய போர்ஷன் நல்லா நடிச்சிருந்தாரு. கங்குவாவா எமோஷன் எல்லாம் கரெக்டா இது பண்ணிருந்தாரு. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, நான் கேமரா சொல்லுவேன். கேமரா ஓகே, குட். ஏன்னா அவங்க ஏதோ லைட்டிங்கே ஏதோ நேச்சுரல் லைட்டிங் மீன்ஸ் நெருப்பு பந்தத்தை வச்சு அது மூலியமா லைட்டிங்கு. சோ அந்த லைட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. வீடன்ல எல்லாம் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. யாரு? கேமராமேன். இன்டர்வியூ பத்தி பேசாத. சரியா, கங்குவா 1 கூட வேணா கூட யாராவது வருவாங்க. ஆனா கங்குவா 2 கூட யாருமே, அதாவது அவர் யார சொல்லிருக்காருன்னா ஆடியன்ஸ் சொல்லிருக்காரு. சரி, சோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்க பாசிட்டிவ்ஸ்? எனக்கு வந்து மேக்கப், காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது அந்த டைம் பீரியடுக்கு ரெலவெண்டா இருந்துச்சாருன்னா அது வேற கான்வர்சேஷன். ஓகே, பட் இந்த கதைக்கு வந்து அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், ஆப்வியஸ்லி இப்ப நமக்கு அது பார்க்கும்போதே தெரியுது they would have spent hours for each and every person to do this stuff. சோ வந்து அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எந்த ஒரு குறையுமே கிடையாது. எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் சிவானா. எஸ்பெஷலி இன் ரைட்டிங் டைரக்ஷன் நல்லா தான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல கண்டினியூவேஷன் மிஸ்டேக்னு என் கண்ணுல எதுவும் பண்ணல. கண்டினியூட்டிலா பாக்குறீங்களா அந்த படத்துல ப்ரோ? சரி, ஓகே. எழுத்துல வந்து சரியா. எனக்கு இன்னொன்னு பாசிட்டிவ், கடைசி பாசிட்டிவ்னா தீஷா பட்டானி ப்ரோ. ஆமா ப்ரோ, காமன் பாயிண்ட். சரியா, அவங்க வந்த போர்ஷன் நல்லா பண்ணிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்த போர்ஷன்ல 3 சீன்ல மிட்டா அப்படின்னு சொல்றது வந்து என்னதுன்னா, அதாவது பாசிட்டிவும் இல்ல நெகட்டிவும் இல்ல. அந்த மாதிரி ரொம்ப குறை சொல்ல முடியாது. சில இடத்துல பல் இழிச்சுதான், பட் அட்ஜஸ்டபிள். ஏன்னா விஎஃப்எக்ஸ் நான் சொல்லுவேன் ஒரு மாதிரி நடாப்புல இருந்துச்சு. எஸ், சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த முதல சீன் ஏன்னு கேட்க அது வேற கேள்வி. அனதர் கான்வர்சேஷன். முதல சீன்ல ஆனா வந்து நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் தான் இருக்கு, சிஜிஐன்னு நினைக்கிறேன் அது. பட் அந்த பாபி டியோல் வந்து காக்காவெல்லாம் சரியா, அதுல வந்து அது காக்கா மாதிரியே இல்ல. அது காக்காவா புறாவா என்னன்னே தெரியல அது. சரியா, கீழே போகாத, கீழே போயிடுற நீ. சரியா, அடுத்து நெகட்டிவ்ஸ் போயிரும். நெகட்டிவ்ஸ்
the whole movie. சரி, ஏன் சூர்யாண்ணா, ஏன் எனக்கு அதான் உங்ககிட்ட பிடிக்க மாட்டேங்குது. ஜெய் பீம் குடுக்குறீங்க, சூரரை போட்டு குடுக்குறீங்க, உங்க ஸ்கிரிப்ட் நல்லாதான் சூஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஓடிடிக்கு குடுக்குறீங்க. ஏன் தியேட்டர்ல வர்ற படம் கடைசியா உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின் டு சூர்யா, கடைசியா உங்களுக்கு தியேட்டர்ல வந்து இட்டது. சிலர் சிங்கம் 2ங்கறாங்க, சிலர் 24. அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஷன் பண்றாங்க. டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் 24 ஹிட் கிடையாது, சிங்கம் 2 தான் ஹிட். அப்படியே 24 ஃபிளாப். நல்லா 2013 மக்களே. ஆமா, சரியா? ஏன்னா வை இப்படி பார்க்காத ப்ரோ, இப்படி பார்த்தாலே நான் தெரியாம போயிடுறேன்னா தெரியாம போல. அது வந்து ஒரு மாதிரி கட் ஆகல, ஆக்வர்டா இருக்கு. எதுக்கு கீழே பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி த்ரூ அவுட்டா பாக்குற, புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ மக்களே, கொஞ்சம் கேமரா கான்ஷியஸா இருக்கு, அதனால கேமராவை பார்க்க மாட்டேங்கிறேன், மேல பார்த்து நான் அந்த கண்ணு அவனை பாரு, இல்ல கேமரா. ஓகே, ஆமா, நான் அப்படி பிஸ்மி மாதிரி மலை பேச்சு பிஸ்மி மாதிரி இப்படி இப்படி கிடையாது, சரியா? நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒன்லைனா கேட்டீங்கன்னா கூட ஓகேவா தான் இருக்கும். சரியா? 7ஆம் அறிவுக்கு கிட்டத்தட்ட ஒன்லைனா நல்ல கதை தான். அதாவது இப்ப ஒரு முன் ஜென்ம கதை, ஒரு பையனை வந்து போன ஜென்மத்துல காப்பாத்த ட்ரை பண்ணி வாக்கு கொடுத்து சொதப்பிடுறாரு. ஆமா, 2வது ஜென்மத்துல வந்து அந்த பையனை வந்து காப்பாத்துறாரு. ஆமா, குட் enough to make a very good movie out of it. ஆனா ஸ்கிரீன் பிளே சுத்தமா இல்ல. ஸ்கிரீன் பிளேனா எனக்கு சுத்தமா ஒட்டவே இல்ல. ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் கூட சொல்லுவேன். உதாரணத்துக்கு பாகுபலி எடுத்துக்கோங்களேன். பாகுபலி வந்து டப்பிங் படம் தான், தமிழ் டப் படம் அது, சரிங்களா? அதுல ஒரு சீக்வன்ஸ் வரும், எது எது துரோகமா எது வீரம் அப்படிங்கிற. அது ஆக்சுவலா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் லைக், ஓ கூஸ் பம்ப்ஸ்ரா, ஏதோ பண்றான்டா ஹீரோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வேண்டியது விரல்களை அல்லமாமா, அது கூட நல்லா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு டயலாக் சொல்றாரு, கொன்று தீர்ப்போமா, சொல்லுங்க, எதிர்கொள்வோம் எதிரி கொள்வோம், கொண்டு சபரி. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லல. I do you feel anything? No. என்ன ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கொன்னு போட்ட. இது எந்த அளவுக்கு இந்த மைக்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு தெரியல. அப்படி இல்லாட்டி நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி. அதான். சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, மெயினா பார்த்தது, ஏன் இத பண்றாங்க, எதுக்கு இது நடக்குது, சரியா? அந்த ஒரு கான்ஃபிளிக்டே எனக்கு ஹீரோக்கு வெயிட்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரேண்டமா சூர்யா இருக்காரு, திடீர்னு பையனை இது ஏன்னா அவர் தான் ராஜாவாக போறாரு. சூர்யா இஸ் கோனா பி தி நெக்ஸ்ட் கிங் ஆஃப் தி இது. அவர் ஒன்னும் சிம்பா மாதிரி குழந்தை கிடையாது, சரியா? ஊருக்கு இது வேற காட்டுக்குள்ள போய் வளர்ந்ததுக்கு போறதுக்கு இஸ் கோனா பி நெக்ஸ்ட் கிங்ன்ற போது அவர் சொல்றதானே கேட்பாங்க. ஆமா, அவர்தான் இளவரசர், அவர் சொல்றதா கேட்கலாம். இவர் இதுவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு இதுக்கு போயிடுறாரு. அதெல்லாம் ராமாயண ரெஃபரன்ஸ், உங்களுக்கு அது புரியல அப்படின்னு டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஓஹோ, இல்ல எதுக்கு அந்த சீக்வன்ஸ் எனக்கு சத்தியமா தெரியல. அங்க போய் ஒரு முதலைய சண்டை போடுறாரு, அந்த எதுக்கு முதலையோட சண்டை போட்டது மட்டும் இல்ல, தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப முதலையோட அவரே வாண்டடா போய் சண்டை போடுறாரு. சண்டைக்கு எனக்கு லிட்டரலா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வருது, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் எந்த படத்துக்குமே இவ்வளவு டயர்ட் ஆனதே இல்ல மக்களே. ரொம்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நான் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், நாக்கு தள்ளுதுடா, நுழைகிற தள்ள போதுடா அப்படின்ற மாதிரி உட்காந்து. நான்லாம் இந்த அளவுக்கு ஒரு படத்துல இன்டர்வலுக்கு வெயிட் பண்ணதே கிடையாது. ஆமா, நானும் சீரியஸா என்ன சுத்தமா முடியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த யோகி பாபு கிங்ஸ்லி காமெடிலாம் லைக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு கிங்ஸ்லி டயலாக்ஸ் காமெடி இல்லை. ஓகே, சரியா? அப்புறம் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ப்ரோ. ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறியா? கூகுள் டிரான்ஸ்லேட் 4 கேரக்டர் இந்த படத்துல, சரியா? அதுல திஷா பட்டானி ஓகே, நாத்தி, சரியா? அவங்க வந்து யூடியூப் என்பதால் சென்சர் பண்ணி பேசுகிறேன். அவங்க வந்து தமிழ் பொண்ணு இல்ல, அதனால அவங்க வந்து என்ன பண்றீங்கன்னு பேசுறாங்க. ஓகே,
அனிருத் அப்பா, ஆ, கோவை சரளா, ஆமா, KS ரவிக்குமார், KS ரவிக்குமார், போலீஸ் அவரு, ஆமா, இவங்க எல்லாம் ஏன் இப்படி தமிழ் பேசுறாங்க? இல்ல தெரியும். அது காமெடி அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? காமெடின்னு நினைச்சு சிவானா ஒர்க் அவுட்டே ஆகலாம். ஏன்னா இப்படி பண்ற? அழகா ரீமேக் பண்ணலாம்ல. சிறுத்தை எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. வீரம், சிறுத்தை, வேதாளம் கூட ஓகேண்ணா. தமாசு, தமாசு, கேங்ஸ்டர் கணேஷ், கேங்ஸ்டர் கணேஷ், ஃபேன்ஸ் ஆஃப் கேங்ஸ்டர் கணேஷ். ஆமா, சரியா? ஒய் ப்ரோ, ஏன் விசுவாசம் கூட இல்லையா? இல்ல, விசுவாசம் இல்ல. பழைய ஆமை ஓடுகள் வருகிறதா ப்ரோ? விசுவாசம் இதுல. என் ஜாமி அது ஸ்டார்ட் ஆஃப் தி மூவி எனக்கு இது பிடிச்சிருந்தது. எது? 3D எஃபெக்ட்ஸ். போக போக எனக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆரம்பிச்சு, கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வச்சுக்க, ஸ்டார்ட் ஆஃப் தி மூவில அப்பப்போ ஜெம்ஸ் தூக்கி போடுறது மூஞ்சி முன்னாடி, சிகரெட்டை பத்த வச்சா அந்த புகை வெளில வர்றது, இதெல்லாம் ஸ்பார்க். ஆமா, இதான் வரும் நினைச்சேன். நீ அங்க பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ ஹீரோ இவரே நல்லா போட்டிருப்பாரு. கொடுத்திருக்கலாம். என்னது வாட் த ஃபக் வாஸ் இட்? சட்டி முட்டி சாமான் கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பி என்ன பண்ணிருக்காப்ல, அவருக்கு தெரிஞ்ச பாத்திர கடை எல்லாம் இருக்கும்ல, எல்லாருக்கும் போன் பண்ணி எவனுக்கும் எதையும் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் மேல ஒரு கிரேன்ல ஏத்தி ஒரே நேரத்தை கீழே போட்டிருக்கேன். கடம்டா கடம்டா கடம்டா. ஐயோ காது ஏன்னு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஏன்னு அப்படி ஏன் காது வலிக்குதுனே சீரியஸா? ஏன் ப்ரோ கத்திக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ? படம் பூரா லிட்டரலா காது வலி வந்துருச்சு ப்ரோ. நான் ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி மியூட்ல ஆப்ஷன் டு மியூட் தி ஃபிலிம் இன் தியேட்டர் மேனுவல் மியூட்டிங். அதான் ரொம்ப ஒரு மாதிரி இது என்ன பிரச்சனைனா, ஹீரோ இல்லன்னா ஒரே டெசிமல்ல பேசுறானுங்க. சைடு கேரக்டர் எல்லாம் ஒரு மாதிரி சீம்ஸ் மாதிரி பேசுதுங்க. என்னது எல்லாரும் ஒரே மாதிரி தான் கத்துனாங்க? இல்ல 2-3 கேரக்டர்ஸ் நான் சொல்றேன். சொல்லு யாரு? அந்த இதோட பாபி டியோலோட இதுவா வருவார்ல ஒருத்தர், கடைசியா கார்த்தி வரும்போது கூட அந்த கிரீடத்தை எடுத்து வைப்பாரு. ஆமா, அவரெல்லாம் சீம்ஸ் மாதிரிதான் கேண்டி கேண்டின்ற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு. அதாவது இப்ப நீ வந்து தண்ணி கொண்டு வா எப்படி சொல்லுவ? அம்மா தண்ணி, தண்ணி கொடு. ஆனா கங்குவா யூனிவர்ஸ்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. தண்ணி கொண்டு வா எல்லாரும் இப்படிதான். ஆமா, ஏன் இப்படி? இந்த மைக்ல உங்களுக்கு இது இறஞ்சிச்சுன்னா இது மாதிரிதான் எங்களுக்கு மொத்த படமுமே இருந்துச்சு. இதோட நான் போன தியேட்டர்ல ஒரு கட்டத்துல ஸ்பீக்கரே காண்டாகி ஆஃப் ஆகல. வேணா நான் போன தியேட்டர் தான் சர்வ்ஸும் ஓம் கிரீம் சத்திரியும் போயிருந்தாங்க. நான் வேற இடத்துல உட்காந்துட்டு அவங்க வேற இடத்துல உட்காந்து ஒரு கட்டத்துல ஸ்பீக்கர்ல இருந்து கிரிக் கிரிக் கிரிக்குன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இன்டர்வலுக்கு அப்புறம். இந்த பழைய ஸ்பீக்கர்லாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்க போன தியேட்டர்ல. லிட்டரலா ஒரு இடத்து எனக்கு மறந்து போறேன். ஸ்பீக்கரே ஒரு கட்டத்துல சரியா ஒரு கட்டத்துல ஸ்பீக்கரே காண்டா சவுண்ட் வர ஆரம்பிச்சு. ஆமா, அந்த அளவு மோசமா இருந்துச்சு. நான் வந்து கமலா தியேட்டர்ல பார்த்தேன். இறைச்சலா இருந்துச்சு. ஆனா நீ சொன்ன அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகல. ஸ்பீக்கர் didn't give up. ஸ்பீக்கர் tried till the last minute. அடுத்த ஷோக்கு என்ன ஆச்சு தெரியல. ஸ்பீக்கர் வந்து அடக்கம் பண்ணாங்களான்னு தெரியல. கமலா தியேட்டர் ஓனர் அவுட் ஆஃப் அவர் ஒன்ஸ் மோர் வேண்டுமா நீங்க வேடா வீட்டுக்கு போறோம். கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆடியன்ஸ் இல்ல, படத்துல கேரக்டர்ஸ். சூர்யா டைட்டில் வரும்போது பின் டிராப் சைலண்ட் இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஒரு சவுண்ட் இல்ல. ஏன் நாங்க வந்து லாஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கோம் சரியா, ஒரு மொத்தமாவே நாங்க ஒரு 8-10 பேர் தான் இருந்திருப்போம் பாக்ஸ்ல சரியா. ஒரு 4 சீனுக்கு சரியா
பின்னாடி ஒருத்தன் கத்துறான்டா, எனக்கெல்லாம் டென்ஷன் ஆயிருச்சு. இப்படி திரும்பி இப்படி பொழைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யாரா நீ? ஈஷா பட்டாணி ஃபேன் அவன். இல்ல படத்துல மாசின்னு நினைச்சு அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. அத இவனும் ஃபீல் பண்ணிருக்கான். ஓஹோ, மாசா ஃபீல் பண்ணி ஓங்கறான் உங்க மாலான்னு திரும்பி பார்த்தாரு. அதுக்கப்புறம் முக்கியமான பஞ்சாயத்து அப்படின்னு நான் பாக்குறேன்னா ஸ்கிரிப்ட் பாக்குறேமா. ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அடுத்த கட்ட பேச்சுக்கு போ. ஓகே, பாக்கும்போதே பேசாதீங்க. அடுத்த கட்ட பஞ்சாயத்து இருந்ததுன்னா ஒரு சூப்பர் ஹீரோக்கு ஒரு ரொம்ப சூப்பர் ஹீரோ இல்ல கங்குவான்ற ஒரு சூப்பர் ஹீரோக்கு சரியா இல்ல அவர் போற விதம் இல்ல. இது டெக்னிக்கலி இது சூப்பர் ஹீரோ படம் ஜானர்ல கொண்டு வரலாம். ஏன்னா அந்த பையனுக்கு சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இருக்கு. ப்ரோ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்திருக்காரு, 11ஓட பவர். ஓகே, அத அப்படியே தூக்குறேன்டா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துருக்காரு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துருக்காரு. சரி, அந்த கண்ணு செத்து போனவனுக்கு கண்ணுக்கு மேல ஒரு கண்ணு வச்சாங்க பாரு, அதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அப்பகலிப்டா பாத்துருக்காரு, மேக்கப்ல எல்லாம் தெரிஞ்சு நிறைய படம் பாத்துருக்காரு. ஆனா என்ன அதெல்லாம் எழுத மறந்துட்டு. சரியா, ரொம்ப ஒரு சூப்பர் ஹீரோக்கு ஒரு ரொம்ப சப்பையான ஒரு வில்லன். நேரா கங்குவாதான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி. ஆமா ஆமா, என்ன ப்ரோ அவரும் அப்படிதானே ப்ரோ. முதல்ல கூட எல்லாம் சண்டை போற முதல்ல இழுத்து போட்டு சண்டை சிங்கிள். சரியா, அது ஒரு அந்த பையன் ஒருத்தர் இன்டர்வியூ எடுப்பாரு. ப்ரோ தம்பி உன் பேர் சொல்லுப்பா. சிங்கிள் சரியா, சிங்கிள் சரியா. அந்த ஹோம் அலோன் டிராப் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இது கொலை பண்றது அது வருவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, இருக்கிற பீல அது கொஞ்சம் நல்ல பீயா இருந்துச்சு. என்ன விஷயம்னா படத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் நம்ப ஆயிட்டேன். சரியா, அப்படியே உட்காந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்து வசூல் ராஜால ஒருத்தர் வருவார் தெரியுமா, ஆனந்த், அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். சொல்லி சொல்ற சீன்லாம் எனக்கு ஞாபகம் வர. சரியா, எனக்கு என்னன்னா அது எனக்கு சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சொல்ல விருப்பம் இல்லாம இல்ல, எனக்கு என்ன சொல்றது, நானும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருச்சு பாடி. அதான் அந்த பையனை புடிச்சுக்கிட்டு பாபி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சரியா, கடைசியில அந்த பையன் அவனே விட்டுறான். ஒரு நிமிஷம், நீ இந்த சீனுக்கு வந்துட்ட, அதனால கேக்குறேன், அந்த சீனுக்கு ஏதாவது கனெக்ட் இருந்துச்சா? சம்பந்தமே இல்ல. இவனை புடிச்சிட்டு நின்னுகிட்டு இருப்பாரு சூர்யா, இவனை புடிச்சிட்டு பையனை புடிச்சிட்டு திடீர்னு நெக்ஸ்ட் சீன்ல வந்து கப்பல்ல பாபி. ஏன்னா மெயின் ஹீரோ மெயின் வில்லன் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் கூட கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ ஒரு ஸ்லோ மோஷன் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணும்ல, அவங்க அப்பதான் மீட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்படி ஒரு சீனே இருக்குல்ல, திடீர்னு ரேண்டமா பாக்குற ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் ஒரு கையில அதை புடிச்சிட்டு இவன் கூட இதோட என்னன்னா, எப்படி இவர் அந்த போட்டுக்கு வந்தாரு, எப்படி இது நடந்துச்சு, எப்படி அந்த பையனை ஏன்னா பையன் முன்னாடியே இருப்பான் பாபி டியோல் கிட்ட. ஆமா இருப்பான் தானே, இல்லையா? நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்மதான் படம் மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. போலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அஸ்வத்துக்குலாம் போன் பண்ணி ஏன்டா இப்படி ஒரு சீன் வந்துச்சா நமக்கு, இல்லையா வரலையா டேரக்டர் தூங்க ட்ரை பண்ணடா. லிட்டரலா தூங்கிருவே வழக்கமா கத்தி எழுப்பி விட்டானுங்களே, கத்திக்கிட்டே இருக்கானுங்களே, எப்படி தூங்குறது? அதோட ஒரு மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்னா கருணாசன். இதுல யார் 2-3 பேர் கருணாஸ், அதாவது உனக்கும் எனக்கும் பயங்கர நெகட்டிவா ஃபீல் ஆனது வந்து கருணாஸ், டிஎஸ்பி. சிலர்லாம் வந்து ரிவ்யூஸ்ல போடுறாங்க கருணாஸ்க்கு ஒரு நல்ல சீன் இருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஹேண்டிகேப்டாவா? டிஎஸ்பி மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. The only saver of the movie is DSP. சேவர் தவறு. டிஎஸ்பில டீனா ஓ தேவியா, தேவி ஆனா இந்த கங்குவா யூனிவர்ஸ், சரியா, அந்த வேர்ல்டு யூனிவர்ஸ் வந்து நீ வந்து டாக்டர் படிச்சிருக்க கரெக்டா, எனக்கு சொல்லு. நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு இதுவா இருக்காங்கன்னா, நீ கட் பண்ணிட்ட வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக் பிளட் கிளாட்டிங் டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு.
அது பரவாயில்ல, கைய வெட்டி இப்ப கையாவது பரவாயில்ல, அந்த பையன் நேரா நெஞ்சில அந்த சூர்யாக்கு குத்தி கத்தி பின்னாடி வருது. அடுத்த சீன்ல நத்திங் ஹேப்பன்ங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இஸ் இட் பாசிபிள்? லிட்டரலா கருணாஸ் என்ன பண்றது, கைய கட் பண்ணி ஏதோ இந்த சமையலுக்குலாம் அந்த 10 கிலோ பிரியாணி அடிக்கிறாங்கன்னா ஒரு 10 கிலோ மட்டன் கொட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அண்டா மாதிரி இருக்கு, அதுல கொட்டி அப்படியே பிளட் அப்படியே கிளாட் ஆயிக்குது. ஜிடிஏல ஏதாவது கலைய அறுத்தா பவுண்டன் மாதிரி பீச்சிட்டு வரும் பிளட். திருப்பி அது கட்டாச்சு ஏதாவது போடணும்ல, சரியா? அங்க இருந்து திரும்ப சூர்யா ஊர் வரைக்கும் அவர் போவாருன்னு அந்த கையை வச்சுக்கிட்டு இது சொல்றது கேளு, சரியா? போவாரு, போய் என்ன தெரியுமா நடக்கும், திருப்பி நட்டி கூட்டு வருவாரா, அப்ப ட்ரம்ஸ் அடிப்பார்ல, ட்ரம்ஸ் அடிக்கும் போது ரத்தம் அப்படி ஸ்பிளாஷ் ஆகும், அந்த ட்ரம்ஸ்ல வந்து அந்த ரத்தம் வந்து தெரிக்குது. ஏய் நீ செத்துருவடா, இப்படிலாம் இருந்தா அது ஓப்பன் உண்டுடா, இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரும்டா, நீங்க எப்படா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்ல இந்த ஹேண்ட் கஃப்ல இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக விரல உடைச்சுக்கிறாரு. ஆமா சரியா? இன்டர்வல் இல்ல அந்த கிளைமேக்ஸ்க்கான லீட் சீன் தானே இதெல்லாம். விரல உடைச்சுக்கிறாரு, இடுப்புல சுட்டுறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் சண்டை போடுறாரு. எப்படி அந்த பிளட் கிளாட்டிங் டெக்னாலஜி அது அப்படியே 7ஆம் அறிவு மாதிரி வந்திருக்குது, ஜீன்ஸ்ல வந்திருக்கு. ஆமா ஆமா, அது முன் ஜென்மம்ன்றதுனால அப்படியே வருது. தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, என்ன டாக்டர்லாம் என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? பிளட் கிளாட்டிங் டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கா? கிடையாது. சும்மா சிட்டி டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி பாடி பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆங்காங்கே அப்படியே கட் பண்ணி போட்டு, அந்த காலத்துல சோறு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். சோ என்ன பண்ணுவாங்க, அவங்க கையே அறுத்து போட்டு சமைச்சு குழம்பு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. பிளட் இது வராது, திருப்பி க்ரோ ஆகும் தெரியுமா, பவர். இந்த மாதிரி டெக்னாலஜிய சிவானா அந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்த படங்கள், அடுத்த ஆமை கூட ஏதாவது படம் பண்ணுறீங்க? விறுவிறுப்புன்னு ஒரு படம் வீல வைக்கணும்லடா. வீல இனிமே என்ன வைக்கிறது? வேதாளம் வச்சாச்சு, விவேகம் வச்சாச்சு, விசுவாசம் வச்சாச்சு, வீரம் வச்சாச்சு, வெறுப்பு, விந்து, வைத்தெரிச்சல், விசித்திரம், வினோதம். சரியா? அடுத்ததுல இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதாவது இருந்தா நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். இந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும். நாட் பட் நாட் தி லீஸ்ட். எதுக்கு லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட்? நாட்ன்றா சரி விடுங்க. சரியா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லாஸ்ட். சரி சரி சொல்லுங்க புள்ளி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லனா இங்க புள்ளி பண்ணுவாங்க, கமெண்ட்ல புள்ளி பண்றாங்க. டேய் உனக்கு லாஸ்ட்னே சொல்ல வரல, நீ எல்லாம் எங்க அண்ணாவை பத்தி பேச வருவானுங்க. டெலுல சூர்யா ஃபேன்ஸ் வருவானுங்க. உலகத்திலே அவனுங்களுக்கு மட்டும் தான் இந்த படம் ஹிட் படம், நல்ல படம். ப்ரோ ஒரு அமுக்குறீங்க ப்ரோ. யார நீங்க? நாங்க பண்றோமா இல்லையா மக்களே? இவங்க நல்லா பண்றாங்க. அப்புறம் வந்து திஸ் மைட் பி அன்பாப்புலர் ஒப்பீனியன். சரியா? இந்த படத்துல உனக்கு கலர் கிரேடிங் உனக்கு தெரிஞ்சுதா? ஏன்னா அந்த 3D கிளாஸ போட்டுட்டு நான் வந்து த்ரூ அவுட் த மூவி ஐ வாஸ் லைக் ஸ்குவிண்டிங் லைக் திஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது நடக்குது? ஏன்னா இருட்டா இருந்துச்சு எனக்கு. அந்த கலர் கிரேடிங்கா என்னன்னு தெரியல. இட் டிடன்ட் வொர்க் ஃபார் மீ. ஓகே, இதோட எனக்கு கலர் கிரேடிங் வாஸ் ஓகே தான், எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா எனக்கு 3D ஒரு கட்டத்துல அநாயகம் ஆயிடுச்சு. நீ ஸ்டார்டிங்ல 3D சொல்லும் போதே நான் சொல்லணும், இது எதுவுமே ஷூட் பண்ணும்போது பிளான் பண்ணி வச்ச 3D ஷாட்ஸ் மாதிரியே இல்ல. எல்லாமே போஸ்ட்ல ஆட் பண்ண இந்த ஜெம்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஜெம்ஸ் போடுறது கூட மேபி பிளான்டா இருக்கலாம். சரியா? மத்த நிறைய இந்த சண்டை போடும்போது ஸ்பார்க்கு வர்றது எல்லாமே வந்து போஸ்ட்ல எடிட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. பிளான்டா இருந்த மாதிரி எல்லாம் இருக்கல. அது போக என்ன ஒரு மாதிரி எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா கல்லு வந்து மூஞ்சில வர்றது, சும்மா அம்பு. டேய் வெறுப்புல இருக்கேன்டா, கண்ணுல குத்தி விளையாடுறேன். இல்ல இப்போ ஒரு சீன்ல வருதுன்னா ஓகே, திருப்பி அந்த சீன் கண்டினியூ ஆகுதுல, எல்லா கல்லும் நம்ம மேலே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஜிடி எஃபெக்ட்ல கண்ணு வலிக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த ஒரு நிலா வச்சு ஒரு டிரான்சிஷன் ஒரு வாட்டி பண்ண 2 வாட்டி பண்ண ஒத்துக்கிட்டேன்.
படம் முழுக்க அந்த நிலா தான் டிரான்சிஷன் பாயிண்ட் இந்த காலகட்டத்துக்கும் அந்த காலகட்டத்துக்கும். ஆக்சுவலா இந்த பழைய சீரீஸ் டிவில எல்லாம் பண்ணுவானுங்க, அடுத்த நாள் 1000க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த நிலா வந்து முடிகிற மாதிரி பண்ணுவானுங்க. ஆமா சரியா, அந்த எஃபர்ட் அண்ணா அப்படியே எடுத்திருக்கா, அப்படி வேற எதுவும் இல்ல. அவர் டிரான்சிஷன்றப்போ ஒரு விஷயம், 30 நிமிஷம் மட்டும் படத்துல யாரும் இந்த ரீல்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஆமா அவங்க யார்ட்டையா கொடுத்துட்டாங்க போல இருக்கு. யூ நோ வை எடிட்டர் RIP. ஓகே, டார்க்கா போய்கிட்டு வேட்டா. சரியா, படம் முழுக்க தேவையில்லாத 2022 மீம்ஸ், அது அப்புறம் வந்து மோயே 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 வேஸ்டட்னு போட்டு படமா ரீல்ஸ் பார்க்க வந்திருக்கிறேன் நானு, போன்ல பார்க்க மாட்டேனா இது நானு. அதோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா ஓவர் சேச்சுரேஷன், அப்படியே சும்மா ஏசியன்ஸ் பெயிண்ட் ஆட் இருக்குல்ல, அதுவே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காது. இந்த கங்குவா போர்ஷன்ல இருந்து ஃபியூச்சர் போர்ஷனுக்கு வரும்போது கண்ணு கூசுது. ஆமா இருப்பா ஒரு நிமிஷம், கண்ணு அப்படியே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் கண்ண உன்னோட லைட்டிங்க்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு டார்க்கா இருக்கு, இது இவ்வளவு பிரைட்டா இருக்கு. ஆமா, அந்த வேம்பயர்லாம் அந்த சன் பார்த்தா அப்படியே ஐயோ சன் அது மாதிரி அவ்வளவு சேச்சுரேஷன் ஏன் ப்ரோ போட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு கண்ணு வலிக்குது ப்ரோ, ப்ளீஸ். நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்களா படம் 3Dல? பார்த்தார கண்ணாடிய போட்டு இப்படி எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. சூர்யா அதான் சார். ஓ ட்ரெய்லரே 3Dல பார்த்தாங்களா? ஆமா கடைசியில தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி. சம்பந்த பூவே இல்ல. அவன் பேரு டில்லி அப்படின்னு டில்லி வராது இந்த படத்துல. ஏன் வராரு, எதுக்கு வராரு? 2 டில்லி வேற. ஆமா, பழைய டில்லி. அதாவது சூர்யாக்கு மட்டும் இல்ல அப்புறம் இது மறுபிறவி இவருக்கும் இருக்கு. பாபிடியோலும் வந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. பார்ட் 2 இந்த படம் ஓடுனா தானே எடுத்துனாங்க தானே ஆல்ரெடி இல்லையா? என்ன பெரிய பொன்னியின் செல்வன் ஒரே இதுல எடுத்து இல்லையா? ஓ இனிமேதான் ஷூட் பண்ணுமா? என்ன தைரியத்துல நான் சிவானா அந்த ஃபைனல் அவுட் பாத்துட்டும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் வச்சு என் கிரெடிட்ஸ் லீடு செகண்ட் ஹாஃப்க்கு செகண்ட் பார்ட்டுக்கு. இதோட எனக்கு ப்ரொடியூசர் சார் தான் என்ன ஆவாஸ். இந்த ஆடியோ லான்ச் வந்திருக்காங்க, சரியா? நன்றி வணக்கம். சரியா, நீங்க இந்த ஆடியோ லான்ச் பாஸ வந்து வெற்றி விழாக்கு கொண்டு வாங்க. 1000 கோடி கன்ஃபார்ம் அடிக்கும். 2000 கோடியா? ஜிடிபியே அவ்வளவு இருக்குமா தெரியல. ஜிடிபியே அவ்வளவு இருக்குமா தெரியல. யாரோட ஜிடிபி? பீகார், இந்தியா. இந்தியாவோடதான் இருக்குண்டா. இந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் என் மேல டிபிஎம் போடுவாங்களா? போட்டா சிவானா மேல போடுங்க. ஆல்ரெடி என் மேல கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சூர்யா ஃபேன்ஸ் நேத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன், சரியா? இவனுங்க ஒரு 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 ஃபுல் கும்பல வந்துட்டு நீ படம் பாத்தியா? நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டு போடுறேன்டா, நீ முதல்ல படம் பாத்தியா? அதான் என் கேள்வி. நீ கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க, நீ முதல்ல படம் பாத்தியா? இதோட ஒரு கேங், நீங்க இந்த நல்ல படம் தான் ப்ரோ, நீங்க தான் ப்ரோ சூர்யா வளரவே விட மாட்டீங்க. My lawyer says not to say the next joke. அடுத்து சொல்றா. That lawyer also a cameraman. left okay நீ ஓகே. காத்து மேல காத்து கீழே எபிசோட் ரெக்கார்ட் பண்ணலாம் வாங்க. ஆன் பண்ணிட்டீங்களா மேடம்? பெண் ஆன் பண்ணி விட்டார்கள். மைக்க இங்க இருந்து ஆஃப் பண்றதுக்கு ஆப்ஷன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கங்குவா ரோஸ். என்னடா இது ஃபார்மேட்? நான் வந்து நாங்க முதல்ல யூடியூப்காக அதை எடுத்தோம், அதுக்கப்புறம் அதே பாட்காஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப ஆனா அது பாட்காஸ்டுக்கு அந்த ஃபுட்டேஜ் பத்தல, அதனால இப்ப எக்ஸ்டெண்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கங்குவா, இந்த உலகத்தை வந்து கங்குவா என்ன பண்ணிருக்கு, மக்களை எப்படி எல்லாம் பாதிச்சிருக்கு பத்தி நாங்க பேச வந்திருக்கோம். முக்கியமான ஸ்கெட்ச், அதாவது அண்ணாத்தைக்கு முன்னாடி
தாத்தாவுக்கு கங்குவாதான் சொல்லிருக்காரு சிவாண்ணா. தாத்தா வராரு தாத்தா வராரு தாத்தா நேக்கா எஸ்கேப் ஆயிருக்காங்க. சரியா பெருசுங்க பாருங்க. அது வந்து லிட்டரலா கேப்ஷனே போட்டு எப்படி போட்டிருக்கானு, கைஸ் பெருசு ஜஸ்ட் மிஸ் போட்டு டியூ டு ஏஜ்னால அவள ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவளால பண்ண முடியாது. இது கங்குவால பெருசுக்கு சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்ட் இப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? என்னது இப்ப இன்னைக்கு இருக்கிற கங்குவா ஸ்கிரிப்ட் தான் சொல்லி இருப்பாரு. இது மட்டும் பெரிய ஸ்கிரிப்ட் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இந்த டான்ஸ்ல எல்லாம் மட்டும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த நாக்கால இப்படி பண்ணாரு. கிஸ்ஸிங் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நாக்கு உள்ள போய் காட்டுவானுங்க. இங்க பாரு, நாக்க விடு, புசிக்குள்ள கேமரா வச்சு அங்க உள்ள இருந்து எஜாக்குலேட் ஆகுறது. அந்த மாதிரி இந்த படத்துல நாக்கு டான்ஸ் ஆடும் சீக்வன்ஸ் எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். What does that fingers do? What do the tongue do? மீன் வருது தெரியுமா? ஆமா, அடியில சூர்யானா சோ பெருசு அப்படி மிஸ் ஆயிருச்சு. பெருசு யாருன்னு நினைச்சீங்கன்னா மக்களே, யாரும் இல்ல, நம்ம மெண்டலா. இதோட நகைச்சுவை என்னன்னா, சன்னியாஸ்ல போட்டிருக்காங்க, என்ன படம் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 0.2 டெசிமல் கம்மி பண்ணிருக்காங்க. 2 புள்ளிகள் கம்மி பண்ணுமாறு தயாரிப்பாளர் எல்லா தியேட்டர் ஓனர்களுக்கும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இது எப்படி தெரியுமா? இது வந்து இப்போ வைஷுக்கா வாய்ஸ் உன் வாய்ஸ் சரியா? என்ன வைஷுக்கா வாய்ஸ் என்னதான் இது பண்ணாலும் ஹை ஆகாதோ, டெசிமல் கம்மி பண்ணாலும் அது கம்மி ஆகாது. படம் பூரா கத்தி வச்சிருக்கானுங்க, 2 டெசிமல்லாம் கம்மி ஆயிடுமா? 0.2 டெசிமல்ல ஒரு பகைடும் இல்ல. இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ, அதாவது வந்து அவங்க 0.2 டெசிமல் இல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 புள்ளி கம்மி பண்ண. இப்ப நம்ம டிவில எல்லாம் வந்து 15ல வச்சிருக்கோம், 13ல வைங்க ப்ரோ, 15 வேணாம் 13ல வைங்க, கொஞ்சம் நினைச்சிருக்காங்க. அது நீங்க 10% கம்மி பண்ணாலும் சரியா? அதாவது மொத்த ஆடியோ 100%ல நீங்க 10% தான் யூஸ் பண்றீங்க, அந்த 10% வால்யூம் தான் யூஸ் பண்ணீங்கன்னாலும் காது வலி. இப்படி ப்ரொடியூசர் வந்து கம்மி பண்றாருல்ல, ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இன்டர்வல் ஒரு போல் மாதிரி வச்சுட்டு 0.2x செகண்ட் ஹாஃப் போடலாமா, 1.5x ஆர் 2x எது உங்களுக்கு விருப்பம், இப்படியாவது ஆப்ஷன் கூட. செகண்ட் ஹாஃப் 2xல இந்த குரோர்பதி ஷோல ஆடியன்ஸ் போல்னு ஒரு क्वेश्चन வரும். அப்ப வந்து அவனுங்க எல்லாம் அந்த சீட்லயே வந்து ஒரு பட்டன் அமுக்குவானுங்க தெரியுமா? அந்த மாதிரி தியேட்டர்ல பட்டன்ல 1.5 2x 1 0.5x ஒரு கிறுக்க இருப்பான். 0.5x எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, வா வா ஈஷா படம் ஒரு சீன் மட்டுமா. சோ வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேரு திட்டுன வீடியோஸ். அதுல வந்து ஒரு அங்கிள் பயங்கர காண்ட் ஆயிட்டாரு, சிவா மட்டும் என் கையில கிடைச்சான் இறங்கி சரியா. தீபாவளிக்கு நல்ல படம் வந்தது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வெளியே எடுக்கிறாங்க, கத்துக்க சொல்லுங்க. சிவானா மாசுல சிவானா மாசுபா இல்ல. அமரன் இன்னும் 50% தியேட்டர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குதாமா. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ஓடிடி காரங்கள்ட்ட சொல்றாங்களா, ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்றாங்களா, ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் டிலே பண்ணிக்கோங்க, படம் இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்களா. துப்பாக்கி பிடிக்க சிவா உண்மையா பிடிச்சிட்டாரு போல. இல்ல இன்மைல் சூர்யா இல்ல. இப்போ அடுத்த படம் யாரு முருகதாஸ் சாரோட. ஆமா, துப்பாக்கி 2 தெரியல சரியா. ஆனா ஏர் முருகதாஸ் துப்பாக்கி 2 எடுத்தா வந்து கண்டிப்பா இனிமே எஸ்கே கூட தான் எடுப்பாராம். வலைப்பேச்சு சரியா. சோ ஆனா சிவானா ஒரு மாதிரி கிரெடிபிலிட்டி இல்லாத ஆளுதான். திடீர்னு அடுத்தது ராம்காம் சீம ராஜா, இது நம்ம சீமர் ராஜா 2 அப்படின்னு தான் எடுப்பாரு. ஆனா இமான் அண்ணா இருக்க மாட்டாரு அந்த படத்துல, அவ்வளவுதான். இன்னொன்னு யோசிப்பாரு, இந்த ராஜமௌலி, ராம் சரண், NTR 3 பேரும் சேர்ந்து RRR எடுத்த மாதிரி சிவாவும் சேர்ந்து சிவா ஸ்கொயர் எடுத்தாங்கன்னா
சிவா டைரக்டர் சிவா ஸ்கொயர். அந்த விஷயத்தெல்லாம் சிவா நான் தெளிவா தான் நினைக்கிறேன். இப்படி கரெக்டா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சிவா அண்ட் டீமோட சிவா அண்ட் டீம் கிட்ட போய் அடுத்து ஆமை கிட்டதான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பெருசு வேற சொல்லி இருக்கு, நான் சிவாவோட கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவேன். கங்குவா முதல்ல என்கிட்டதான் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே அப்பா போயிட்டா என்னதான் 2 போட்டு எடுத்திருந்தாலும் நம்மளால இது பண்ணிருக்க முடியாது கங்குவாக்கு. இல்ல எப்படி சிவானா சரியா, எப்படி கங்குவா ஸ்கிரிப்ட் எதுக்கு ரஜினிகாந்த் சொல்றேன்? நான் தானே சொல்றேன், அப்ப அது அந்த ஸ்கிரிப்டா இருந்திருக்காதுடா, இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சூர்யாவோட அப்பா ரோல ரஜினிகாந்த் எடுத்திருப்பாங்களா தெரியலடா. அதாவது என்ன மேட்டர்னா, இப்ப இந்த படமே வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இவ்வளவு அதிகமா எடுக்கிறது வந்து பிளான் கிடையாதாமா. சோர்ஸ் வகை பேச்சு ஒன்ஸ் அகைன் அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா வந்து 50-50 தான் இருந்துச்சாம். நல்ல வேலை ஹிஸ்டாரிக் போர்ஷன் அதிகம் எடுத்தாருங்க. இந்த கலர் சேச்சுரேஷன் கண்ணு வழியில செத்து போறதுக்கு, கண்ணு வழியில செத்து போறதுக்கு இப்ப நம்ம காது வழியில எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லங்கிற இன்னும் இந்த சைடு காது நீ பேசுற ஒழுங்கா கேட்க முடியாதா, இப்படி கேட்க. எப்படி அந்த அங்கிள் வந்து டென்ஷன் ஆகி சிவாவை அடிப்பேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒரு மல்லு டூட் சரியா, அவன் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தான், டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ரெடின் கிங்ஸ்லிய பத்தி பேச ஆரம்பிச்சான். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரெடின் கிங்ஸ்லி பிடிக்கல, அவன் பார்த்தாலே எரிச்சலா வருதுன்னு சொல்றாங்க. எனக்கான பர்சனலி என்னை பார்த்தா ஏன் பிடிக்கல உனக்கு? இப்படி பேசினா கடுப்பா தான் இருக்கும். கூட ஒருத்தன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தான். அது படத்துல அது நகைச்சுவைக்காக பண்றாரு. அவங்க கூட இருக்கிற நெல்சன் அவங்க ஒய்ஃப் அவங்க பஞ்சாயத்து. உங்களுக்கு என்ன ஃபாதர் பண்ணுது? உனக்கு கங்குவால வந்து ரெடின் கிங்ஸ்ல இரிட்டேட்டிங்கா இருக்கலையா? எனக்கு கங்குவால இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. சோ அதனால எனக்கு தெரியல. சரி, எனிவே எக்ஸ்க்ளூசிவ்லி ரெடின் கிங்ஸ்லி உனக்கு வந்து எனக்கு யோகி பாபு வாஸ் இரிட்டேட்டிங். யோகி பாபு and KS Ravi was so irritating than ரெடின் கிங்ஸ்லி. கோவேசர்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு? கோவேசர்லாம் நான் அந்த சீக்கிரம் நான் வெஜிடேட்டிவா ஆயிட்டேன். ஓ கோவேசர்ல ஓ அனிருத்தப்பா வந்திருக்கீங்களா? அனிருத்தப்பா எதுக்குடா புள்ளதான் அவளை கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, எதுக்கு இது? சரி, நீங்க உங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் புரியுது. எதுனா நல்ல படத்துல நடிக்கலாம். நல்ல படத்துல கூப்பிட மாட்டேன், கிட்ட பாரு கிட்ட மாதிரி நல்ல படத்துல கூப்பிட மாட்டேன். ஜிவிஎம் படத்துல நடிச்சாரு. நீதானே என் பொண்ணு சொந்த ஜீவா கப்பாவா நடிச்சாரு. ஓகே, நல்ல படத்துல கூப்பிடலாம் அப்படின்னா மதுவந்தி அக்கா எதையாவது பேசி வச்சிருக்கு, கூப்பிட மாட்டாங்க. மதுவந்தி அக்கா மட்டும் இல்ல, கஸ்தூரி அக்காவும் பேசுறாங்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க யாரும். அது என்ன கஸ்தூரி அக்கா மேட்ரு? வேணாம்பா, ரொம்ப நசா மேட்ரு. சரியா, அவங்கள பத்தி இப்ப ஆல்ரெடி கங்குவா பார்த்த காண்டுல இருக்கிறேன். சரியா, இப்ப கஸ்தூரி அக்காவையும் பத்தி பேசி டபுள் காண்டா விருப்பம். அடுத்து நாங்க ஒரு சொம்மா பண்ணோம் என்ற பட்சத்தில், இப்ப ஆசிரமா கூட ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் பண்றோம் பட்சத்தில் அவர்கிட்ட நீங்க கஸ்தூரி அக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர்கிட்ட கேட்டோம். அவருடைய கருத்தை நாங்க வந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்தோம். இதோட என்னன்னா நாங்க ஒரு இது என்ன சொல்றது, ஒரு கொலாப் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2-3 பாட்காஸ்டர் சேர்த்து. ஸோ அது கரெக்டா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டா வந்துச்சுன்னா பீட்டா செஞ்சுச்சுன்னா அந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி அனுப்பிட்டா ஒரு நல்ல ஒரு கொலாப் இந்த இயர் எண்ட்ல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சொல்லதான் இதுலயே கொஞ்சம் ஏன்னா திருடிடுறாங்க எல்லாத்தையும். சோ அதனால கங்குவா கூட 3D தான், 3Dறாங்க. நேரம் பூ அப்படின்றது நேரம் பூ. அப்புறம் வந்து இன்னொரு பையன்டா பாத்தண்டா, அவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான்டா அந்த பையன். அவன் திட்டிட்டே இருக்கான், ஒருத்த கடுப்பா இருக்கு ப்ரோ படம் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இல்ல, அவன் பேரையே சொல்லிட்டே இருக்கான் ப்ரோ, லூசு கூதி பேரு.
அவன் பேரே கத்திக்கிட்டே இருக்கான் ப்ரோ, லூசு குதி மாதிரி. ஒரு அந்த மது விளக்கும் போது சரியா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க சரியா, நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு நார்மலா தமிழ்ல. புண்டா பாவை தரப்பட்டாங்க வைக்க மாத்திருவானுங்க. பாலிமர் தாத்தா நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. 250 ஒரு கோட்டு வாங்கினேன் புண்டா பாவை தர தாயலி வந்து. சோ இப்படி இருக்கும்போது ரிவ்யூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? ரிவ்யூவர்ஸ் விட ஃபேன்ஸே சில பேரு சரியா, அவனுங்களை பத்தி பேசாத, டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் பத்தி பேசாத, சமகாட்ல பேசியே தீருவேன் சரியா. என்ன நீங்க வந்து படம் பிடிக்க படம் சூப்பரா இருக்கு, படம்னா இதுதான் படம், தமிழ் சினிமா வரலாற்றில் இது ஒரு முக்கியமான படம் கங்குவா. How not to make a movie with 300 crores budget, top star பிரசாந்த் இல்ல, top star. 300 crores என்ன பண்ணிருக்காங்க? நிறைய லொகேஷனுக்கு போய் ஷூட் பண்ணிருக்காங்க, நிறைய மேக்கப், அந்த மாதிரி செலவு தெரியுது. அந்த படத்துல விஷுவலா பிரில்லியண்டா இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. நம்ம நேத்துங்கிறது சாரி மக்களே, உண்மையை வளரிட்டு இந்த பாட்காஸ்டோட இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே வந்து நாங்க என்ன ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபி தான் சொன்னோம். ஏன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு படம். ஆனா ஒன்ற முடியல படத்துல, என்ன படம் பண்ற இருக்கு. அதான் அட்லீஸ்ட் தீசாவாத செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரு முன்ஜன்மம் வந்துச்சு, அவங்க வந்தாங்க ட்ரைபல் ட்ரெஸ்ல போட்டுதான் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்காச்சும் சரி, ஐ ஒன்லி வாட்ச் கங்குவா ஃபார் த பிளாட் அப்படின்னு ஒரு செகண்ட் ஹாஃப் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்களோட எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவங்க இது பாரு, இந்த கதை யோசிச்சு பாரு, அவங்க தீஷா வந்து அவங்க இதுல வந்து பாபி டியோலோட பொண்ணா இருக்காங்க. அங்க சரியா, அங்க இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. அட்டாக் பண்ற இடத்துல இவங்களுக்கு லவ் வந்துருது சரியா. என்ன லவ் வந்தது தெரியாம திருப்பி தீஷா வந்துடுறாங்க, அப்பாவே கொல்ல இது பண்றாங்க. அது மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கதை. இப்ப நீ இப்படி சொன்ன, இப்ப இதனால என்ன பண்றாங்களா, இந்த ஃபியூச்சர் இருக்குல்ல, பிரசன்ட் கதை இருக்குல்ல, அதுல இருக்கிற தீஷா பட்டானிக்கு அப்பா பாபிடியோல திரும்ப பாபிடியோல கொள்ள. இல்ல நான் சொல்ற இந்த ஸ்டோரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரியா. இத வந்து கடைசியில காட்டுறாங்க, தீஷா வந்து இப்படி வந்தா இது பண்ணா. கார்த்திக் கேமியோக்கு பதிலா இந்த கேமியோ இருக்கலாம். உனக்கு என்ன ட்விஸ்ட் வைக்கணும் அவ்வளவுதான். எனக்கு தீஷா வர்றா நான் வைக்கிறேன்டா ட்விஸ்ட். வர்றா பாபிடியோலோட லீகல் பொண்ணு தீஷா, இல்லீகல் பையன் கார்த்தி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறந்தவன் தான் கங்குவா. கங்குவாவா இல்ல, அந்த 2 பேருக்கு பிறந்த பையன் தான் இந்த குட்டி பையன், குட்டி பையன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அவனை கூட்டு வந்து கங்குவா வளர்க்கறாப்ல. ஆமா, இப்பெல்லாம் வச்சிருந்திருக்கோம். அவ்வளவு நல்லா இருந்தது. அப்ப இந்த படத்துக்கு பேர் கங்குவா இல்ல இன்செஸ்ட். இன்செஸ்ட்வா இல்லாட்டி கோயம்புத்தூர் என்று அழைக்கலாம். ஆமா, நன்றி வணக்கம். அப்புறம் வந்து ரிவ்யூவர்ஸ் ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஃபேன்ஸே சமகாண்டா இருக்கிறானுங்க. சொல்லுங்க. ஃபேன்ஸ் சம காண்டா இல்ல, சில ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப முட்டு கொடுக்குறானுங்க. என்ன நீங்க வளரவே விட மாட்டீங்க சொல்லுவாங்க. Once again my lawyer said to shut the fuck up. நல்ல படைப்பு இது, இந்த படைப்பை வந்து நீங்க இது பண்றீங்க, அமுக்குறீங்க. That's what he said. அமுக்கணும் கடிக்கணும் என்ன படமா வேற ஏதாவதா எங்களுக்கு அது. உடனே பூசுறானுங்கடா சாயம். நீ படம் நல்லா இல்லன்னா நீ வந்து ஆமை, நீ வந்து அணிலு, அப்படி இப்படி ஏதாவது சொல்லிடுறது. ப்ரோ கடைசியா தியேட்டர்ல ஹிட் கொடுத்த படம் சிங்கம் 2 சரியா. அதுக்கப்புறம் நீங்க ஹிட்டே கொடுக்கல. ஓடிடி நாயகனா ரம்மி நாயகன் எப்படி இருக்காரோ அது மாதிரி நீங்க ஓடிடி நாயகன் வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கோ பேக் டு ஓடிடி. நீங்க கொடுத்த ஓடிடி படம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, தியேட்டர்ல ஏன் இப்படி இருக்கு? ஒய் சரியா. ஓடிடில வளம் வந்து அது ஓடிடில கண்டினியூ கூட இல்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்டே தியேட்டருக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், ஃபேமிலி மேன் மாதிரி நல்ல ஒரு சீரிஸ் ஒன்னு எடுத்து சூர்யானா நடிங்க சரியா, ஓடிடிக்கு நடிங்க, நல்லா கெட்ட வார்த்தை பேசி நடிங்க சரியா, ரோலெக்ஸா வந்து எல்சியூல நடிங்க. தயவு செஞ்சு சிவா கிட்ட, அப்புறம் வந்து வேற யாருக்கிட்ட எல்லாம் கொடுத்தாரு மீன்வெல்,
ஹரி கிட்ட தயவு செஞ்சு ஸ்கிரிப்ட் கொடுக்காதீங்க. குடுக்கல, வாங்கினாரு வாயில. கார்த்திக் சுப்ராஜ வச்சு அடுத்த ஒரு படம் குடுக்குறீங்க. இப்ப 2.5 வருஷமா வெயிட் பண்ண கம்பேக்கு கோ பேக் ஆயிடுச்சு. இப்ப நாங்க அத கம்பேக்னு நம்பி கடைசி லாஸ்ட் ஹோப்பா உங்களுக்கு வந்து நாங்க அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே, சூர்யானா வில் பி பேக்னு நினைச்சு வெயிட் பண்றோம். அது இல்லனா ஆர்ஜே பாலாஜி. எவ்வளவு ஹோப், எக்ஸ் கூட இவ்வளவு ஹோப் வச்சது இல்ல. பாவம் இல்ல, ஆனா டெலுலு சூர்யா ஃபேன்ஸா இருந்தாலும் அவனுக்கு பாவம் இல்ல. சீரியஸா ஒரு பாரு, ஒரு இது என்னது வாரணமாயிரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஓட்டுறாங்க அவங்களும். எப்படி ஆமையாண்டிஸ் மங்காத்தா பல வருஷமா ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்னது வாரணமாயிரத்தை பிடிச்சி அயன் வாரணமாயிரம் அதெல்லாம் பீக் சூர்யா. பீக் சூர்யா தான் ப்ரோ அது. இப்ப என்ன எங்க பீக் வேர்? No peak, only P. See, what is this, bro? It's not right, bro. Wrong, bro. நான் ஃபேன் இல்ல, எனக்கே காண்டாவது நீங்க பண்றது. அப்புறம் வந்து இதுல அதான் படத்துக்கு அப்புறம் இவங்க திட்டு வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், படத்துக்கு முன்னாடியே சூர்யா பாம்பேல திட்டு வாங்கினாரு தெரியுமா? ஆமா, இதுக்கு இவ்வளவு லேட் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. பிரஸ் மீட்டுக்கு லேட்டா போய் ஒரு ரிப்போர்ட்டர் சூர்யா கூப்பிட்டு கேக்குறாரு, நாங்க எவ்வளவு நேரமா உனக்கு வெயிட் பண்றோம் காட்டி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஏன் எனக்கு என்னன்னா, நீங்க வெளியூர் பூரா போய் ப்ரமோட் பண்றீங்க, சரியா? பானிபூரி எல்லாம் சாப்பிட்டாரு போயிட்டு, பாவபாஜி புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ப்ரோ மும்பைல தானே ப்ரோ வாழ்றீங்க? இல்ல ஆமா தானே, மும்பைல தானே வாழ்றீங்க, ஏன் ப்ரோ அப்படி? சரியா, புட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. ஏன் தமிழ்ல ஒரு ப்ரொமோஷனே இல்ல? அவ்வளவு நக்கல்ஸ் ஆஃப் இந்தியா. அது இப்ப ஹானஸ்டாவே சொல்றேன், இப்ப அந்த படம் புண்ட மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், சரியா? அதாவது மக்களே, இந்த ஃபேமஸான ட்ரெண்டான ரீல்ஸ்கள், அதாவது இல்ல ரீல்ஸ் இல்ல, இந்த மூவி பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்ல நானும் ஒருவன் என்பதை பெருமையுடன் கொளுத்திக் கொள்கிறேன். இனி உங்களை கிரீம் சட்டை கிருஷ்ணல் என்றே அழைக்க வேண்டும். சரி, நீங்க என்ன சட்டை கிறிஸ்டின் வேணா போட்டுங்க, அடிக்கடி தோய் பக்கத்துல லாதா உட்காரலாம் பாத்துக்க. ப்ரோ நீங்களும் நேத்துக்கு இதுதானே போட்டிருந்தீங்க. நானாவது வேற சட்டை போட்டிருந்தேன் மக்களே. இந்த ஷூட்டுக்காக இப்ப அதை கழட்டி போட்டு இதை போட்டிருக்கிறேன். இவன் நேத்துல இருந்து இப்படியேதான் சுத்திட்டு இருக்கிறானா என்னன்னு கேளுங்க. நேத்து என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, நேத்து நான் இதை மாத்திருவேன், சரி? அடுத்த ஷூட்டுக்கே காய போட்டு துவைக்காம திருப்பி இதே போட்டு வந்தேன். அடுத்த ஷூட்டுக்குலாம் இல்ல ப்ரோ, தோச்சிருவேன். இன்னைக்கு துணி துவைப்போம், இது தேவையா? இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அடிக்கடி என்ன கிறிஸ்டன் நான் போன் பார்த்து பேசுறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்க நார்மலா ரெக்கார்ட் பண்ணும்போது இப்படிதான் போன் பார்த்துதான் பேசுவோம், சரியா? ஆமா, சரியா? உங்களுக்கு வீடியோ பாட்காஸ்ட்னால இப்ப தெரியுது, அவ்வளவுதான், சரியா? இது நீங்க வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம், சரியா? அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, எல்லாரும் திட்டுறானுங்கடா, மாறி மாறி திட்டுறானுங்க. பேசிக்கலி அதான் நடக்குது. பீட்டருக்கேவே இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? பீட்டருக்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர். முரட்டு முட்டு டிடிஎஃப் என்ன? ஏன் நீங்க ப்ரோ, நீங்க மஞ்சள் வீரன் டைரக்டருக்கு படம் கொடுக்கும் போதே உங்க மூவி நாலேஜ் எங்களுக்கு தெரிஞ்சு. அது என்ன படம்? அதுக்கு முன்னாடி எடுத்தாரு அவரு. மஞ்சள் வீரன் டைரக்டர் எடுத்தாரு. நாளையெல்லாம் அத பாத்துட்டு நீங்க அந்த டைரக்டருக்கு படம் கொடுக்கும் போதே உங்க மூவி நாலேஜ் தெரிஞ்சு போச்சு, சரியா? இதுல இவர் வந்து இந்த படம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு ஹேட்ருன்னு எனக்கு புரியாது ப்ரோ. பெரிய வாய்ப்பே இல்ல. அதனாலதான் அந்த டைரக்டரே துரத்தி விட்டாரு. அவனே வந்து உனக்கு மூவி நாலேஜ் இல்லன்னு துரத்தி விட்டுருக்கானா? செல் அப்படி பேர் வைக்கிற ஒருத்தர் உன்னைய மதிக்கலன்னா யாருக்கிட்ட அந்த பேர்ல போட்டுருங்க. அப்புறம் வந்து கங்குவாலதான் எனக்கு தெரிஞ்ச அடிக்க இருக்கு. கங்குவாவில அடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இருக்காங்க.
What are you talking about? திஷா பட்டாணி அடிக்க போறீங்களா இல்ல ஓகே சீமோர் சீமோர்? பாண்டா சொந்தக்காரனே கிளிகிளின்னு கிழிச்சு விட்டான். அப்படியா? ஆமா, மாத்தி இத பஞ்சாயத்து. ஆனா நேக்கா மத்த படத்துக்கு எல்லாம் இன்டர்வியூலயே ரிவ்யூ கொடுப்பாப்ல. தெரிஞ்சிருச்சு, ஆஹா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரேடியா பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஆட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வச்சு வெளிவிலுன்னு விழுத்துட்டாப்ல. ப்ளூ சட்டை மாறும் நல்லா வெளிவிலுன்னு விழுத்தாப்ல. வெளுக்கதான் ஆகக்கூடாது, நல்லதான் சொல்றதுக்கு சினிமோட்டோகிராஃபி தவிர எதுவுமே கையில இந்த படத்துல. அதான் இருக்கிற பெரிய பஞ்சாயத்து. இப்ப என் கேள்வி என்னன்னா, டு டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் கேள்வி என்னன்னா, நானு சரி என்னைய விட்டுருப்பேன், ப்ளூ சட்டை மாறன், பாண்டா, உங்க ஆளு பாண்டா, சரியா எல்லா ரிவ்யூவர்ஸ் சரியா டிப்ளமேட்டிக்கா பேசுற ரிவ்யூவர்ஸ் காண்டாய் பேசுறாங்க. பரத்வாஜ் ரங்கனே காண்டாய் பேசினாரு, நான் ஜெனரலா ட்ரோல் பண்ண மாட்டேன், அது ட்ரோல் பண்ணக்கூடிய படம் தான் அப்படின்றாரு அவரு. இவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணும் போது என்னைய மட்டும் ஏண்டா திட்டுறீங்க? நீதான் ரீல்ஸ் போடுற, ரீல்ஸ்ல மாட்டிருக்க, அதனால வச்சுக்க. சிவாவை திட்ட முடியாது, சூர்யா அந்த காண்டதான் என் மேல கட்டுறீங்களா? என்ன உலகமே புரியலையடா இவனுங்க உலகம். டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் அப்படிதான் ப்ரோ. அடுத்து தென்னிந்தியாவின் டாரண்டினோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காத்திருப்போம். அவர்கிட்ட சூர்யா நான் டெம்ப்ளேட்டே போட்டு காத்திருப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். அவனும் ரொம்ப கஷ்டமா காத்துனுக்குறானுங்க. அவனுங்களும் அட்லீஸ்ட் தலையாச்சு தலையாச்சு மங்காதாக்கு அப்புறம் கொஞ்சம் டீசென்டா வீரம், சரியா விசுவாசம் ஃபேமிலி ஆடியன்ஸ்ல கேமரா பண்றேன், சரியா அதுக்கப்புறம் இப்ப ஒரு சரிவுல இருக்காரு. ஒரு சரிவுல இருக்கு. படமே பண்ணலையே, படம் பண்ணி நல்லா இல்லன்னா தானே சரிவு. படமே பண்ணலையே, துணிவு டீசெண்டா தான் இருந்துச்சு. கூட வந்த வாரிசுக்கு துணிவு எவ்வளவு பரவாயில்ல. என்ன ப்ரோ ஸ்பெயின்ல இருக்காரு, சும்மா கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்காரு ப்ரோ. வெயிட் எல்லாம் குறைச்சு சூப்பரா தான் இருக்காரு. வயசானாலும் சீமோர் அந்த மாதிரி இருக்காரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஓகே அவர் எக்ஸாம் எனக்கே இது காண்டாது பேசுறது. நல்லா தான்டா இருக்காரு. Do you think Aditya will come back? Like another exam me. வரும், ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் வரும். அதெல்லாம் முடிஞ்சு அவர்லாம் அழகா வீட்டுல ரிட்டையர் ஆயிட்டு டிராவல் இஸ் குட், டிராவல் தான் நல்லது அப்படின்னு அழகா டிராவல் பண்ணலாம். ஏன் வம்படிக்குன்னு அடிச்சாலும் நடிக்கிறாரு. கடவுளே அஜித்தே டிராவலுக்கு உங்க வாயெல்லாம் நிரப்புறதுக்குன்னே வரப்போறாரு அவரு. இது வாயெல்லாம் அடைக்கிறதுக்குன்னே சாரி. இது ஜீசஸ் மாதிரி உன் வாயை திற நான் அதை நிரப்புவேன். இங்கிலீஷ்ல சொல்லாது, தமிழ்ல தான் பைபிள் படிச்சேன். ஓபன் யுவர் மவுத் ஐ வில் ஃபில் இட். ஓகே I will come to you. Sorry, I come for you. ஐயோ இப்படி போட்டாலும் தப்பா வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி, that's what she said. வந்து இந்த டெலுலு சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு கேள்வி. அதாவது ஒரு மனுஷன் கடந்த 10 வருஷத்துல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவர் ஒண்ணுமே பண்ணல, டிவோர்ஸ் பண்ணுங்க, நீங்க கோவப்பட வேண்டியது அவர் மேலயா இல்ல அவர் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற எங்க மேலயா? சாட்டிஸ்ஃபைனா சாட்டிஸ்ஃபைனா குஷி குஷி படுத்தல, குஷி படுத்தல, குஷி படுத்தல இல்ல குஷி படுத்தல, குஷி படுத்தல. ஓ ஓகே. குஷி படுத்துறேங்கடா. சூர்யா வந்தார், கொண்டாட்டிதாடா. தெலுங்கு கன்னடா ரீமேக்ல எது சூர்யா போய் நடிச்சாரு போல இருக்கு. தெலுங்குல வந்து பவன் கல்யாண், பவர் ஸ்டார் காரு. ஓகே, அப்புறம் என் லைஃப்ல எனக்கு வந்து இவனுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் எனக்கு இருந்தா நான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவேன்டா தோணுதுன்னா அது வந்து that will always be சிவானா.
சீரியஸா அவர் வெளில பாத்துட்டு வந்து சொல்றாரு, இல்ல அமெரிக்கால இருந்து கால் பண்றாங்க எல்லா ஆடியன்ஸ். இது என்னடா இது, சிங்கப்பூர்ல இருந்து மாமா கால் பண்ணாரு, படம் ரொம்ப மொக்கையான்னு. அனில்ஸ் வந்து ஆமா படத்துக்கும் ஆமா இங்க வந்து அனில் படத்துக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னடா இது, யூஎஸ்ல இருந்து கால் பண்ண நண்பர் யார்? ஏகே போன் பண்ணி சொல்லிருப்பாரு, படம் சூப்பரா இருக்கு சிவா, திரும்ப நீங்க கங்குவா 2 கட்டாயம் எடுத்து ஆகணும், முடிஞ்சா நான் பண்றேன். அதுல கங்குவா 2 அவர் தப்பிக்கிறதுக்காக சூப்பரா இருக்கு சிவா, கங்குவா 2 கண்டிப்பா பண்ணுங்க, முடிஞ்சா 3யும் பண்ணுங்க, அடுத்து அண்ணாத்தே 2 பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணுவோம். அதுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகி வேற எங்கேயாவது, இப்ப மங்காத்தார் எப்படி தாய்லாந்துல போய் யாருக்குமே தெரியாம வாழ்ந்தாரு, அந்த மாதிரி ஒரு கொஞ்ச காலத்துல தலை இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு, படம் நடிக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத ஒரு ஊருக்கு போய் எங்க இருக்காருன்னே தெரியாம தொலைச்சு போயிருவாரு. அதுக்குள்ள இவர் சூர்யா வச்சு 2 படம், ரஜினியை வச்சு ஒரு படம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தலைமறைவு தலை. அதுக்குள்ள சூர்யா ரஜினியும் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க அப்பா கொடுத்து. இந்த படத்துக்கு அப்புறமே அவர் ஃபீல்ட் அவுட் ஆகுறதா. இங்க வேற அண்ணாத்தைக்கு அப்புறம் ரஜினி ஜெயிலர் கொடுத்தாரு, அதனாலதான் நின்னாரு. சரியா, இவர் இதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் படம் மட்டும் ஓடல, சிங்கம் ஓடதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்ல. இல்ல கார்த்திக் சுப்ராஜ் எனிவே மினிமம் கேரண்டி. மெர்க்குரி மாதிரி மெர்க்குரியும் நல்லாதான் இருக்கும், பிடிக்கல. மெர்க்குரி நல்லாதான் இருக்கும், ஆனா என்ன கொஞ்சம் அவரோட லீக்ல இருக்காது அந்த படம். எனக்கு அவர் எடுத்ததுலயே பொய்டிக்கா பிடிச்ச படம்னா இறைவி ரொம்ப பிடிக்கும். மனைவி வெளியே வா, மணியே வெளியே வா அப்படின்னு அப்படிதான் பாடுவாரு சானா. கூட்டுக்குள்ளே அடங்காதே பெண்ணே. மக்களே, அதுதான் சனானா கோச்சிங் பண்றது. சனானா யூ ஆர் கியூட். I don't even know who you are da அப்படின்னு வரு. சனானா கோச்சுக்க மாட்டாரு, என்ன கிரெடிட்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாரு. இல்ல அது ஓகே இல்ல நான் அது சொல்லப்பா. My lawyer says my lawyer is on leave today. அதனால நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வேற வந்து கங்குவா வேற என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல எனக்கு கங்குவா பத்தி பேச ஆனஸ்டா தெம்பிள்ல நீ கமெண்ட் செக்ஷன் போயிரு. வெல்கம் டு த Q&A செஷன் மக்களே. இப்போ வந்து வைஷோகா பேக் கேமரால இருந்து, அதாவது இப்ப நீங்க வீடியோவா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஹைண்ட் த கேமரா, ஆடியோவா தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா there will be no difference. வைஷோகா வந்து கேள்விகள் வாசிப்பார், நாங்க வந்து பதில் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு அசத்துங்க ஃபார்ம். ஓகே, அச்சுதன் _ அஜய் என்ன கேட்டிருக்காருன்னா, மேடி விஜய் சூர்யா ஜோதிகா இது என்ன அகரம் ஃபவுண்டேஷன் ஆட் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்மளோட தம்ப்நெயில பார்த்து கேட்டிருக்காரு. ஓகே, இதுல மேடி யாரு, சூர்யா யாரு, விஜய் யாரு? நான் ஜோதிகா, அது எனக்கு தெரியும். அப்ப நான் சூர்யா. ஐயோ சூர்யாவா? கங்குவா லியோ தாஸ். ஓகே, Brawley is Maddie then. Nice. Next. I am Hari 7 _ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஐயோ சாரி ப்ரோ, மரியாதை கொடுங்க फ्रेंड्स. இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. சாரி, I am Hari _7 she 7 _ மீன்வேல் சூர்யாவை அவன் இவன் அவன் எல்லாம் பேசுவான். சூர்யா ஃபேன்ஸ் புண்டாவனங்களை தான் வந்து திட்டினேன். மத்தபடி ஐ லவ் யூங்க அப்படின்னு. சூர்யானா உண்மையாவே ஜெனியூன்லி ஃபேன். ஏன்னா டாக்ஸ் எவேஷன்லாம் அகரம் வந்து டாக்ஸ் எவேஷன் உண்மையா பேசாரா? அவர் நல்ல இது நல்ல இல்ல, நீ சொன்னதே நான் கண்டினியூ பண்றேன். அது டாக்ஸ் எவேஷனாவே இருந்தாலும் அது மூலமா மக்கள் பயன்பெறாங்க. அதனால நாங்க வந்து உண்மையாவே ஜெனியூன்லி we are fans of the man சூர்யா. சரியா, நான் கடைசி 10 வருஷமா the hero ஆக்டர் சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்காரு பேரு சேட்டை. அதான் கொஞ்சம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் திஸ் எபிசோட் அதான் சாரி ஃபர்ஸ்ட்ல இருந்துறேன். I am Hari 7 _ என்ன சொல்றாருன்னா, I think this is the episode where Sabari, Vaishoka and Satish overtaked Krishna in talking, but Krishna gave his Irungbai moment at second half of the podcast. To be honest, Vakku Irukku is one of the best episodes ever. Need more Vakku Irukku from you guys.
அண்ட் ஆல்சோ சும்மா ஒரு சும்மா போடுங்க சும்மா செம ஃபன்னா இருக்கு. நீங்க இப்படி சும்மா கமெண்ட் போட்டீங்கன்னா நான் சும்மா பாட்காஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு சும்மா கமெண்ட் போட வேண்டியிருக்கும். இருங்க பாய், இன்னும் முடியல பாய், கமெண்ட் முடியல பாய், இருங்க பாய். அப்புறம் ஓ ஹாய் வைஷுகா, வாட் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் யூ யூசிங் டு டு பாட்காஸ்ட் தம்ப்நெயில்ஸ்? எல்லாமே சூப்பர். கிருஷ்ணா நலம். இன்னும் முடியலடா. பச்சை கிளிக்கு எல்லாம் சட்டை வாங்கி இன்னும் முடியல ப்ரோ. அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பர் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணா நலமா, சவரிகே லியோதாஸ்கே, நலம் இல்லை, சவரிகே இல்லை லியோதாஸ்கே டிக்கு. நான் தாண்டா லியோ தாஸ். ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்கானுங்க, ஆடியோவை நார்மலைஸ் பண்ணுங்க, திடீர்னு எங்கேயோ கேக்குது, திடீர்னு இறக்குறீங்க, காது வலிக்குது அப்படின்றாங்க. அது நாங்க வந்து we are the podcast version of கங்குவா. ஆமா, கங்குவா. நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, முதல்ல வந்து கேன்வா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சப்போ அந்த தற்குறியில ஒர்க்கெல்லாம் கேன்வால தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுல பண்ணிட்டு இருக்கேன், பிக்சார்ட் ப்ரோ. ஓகே, அடுத்து no_momos_ please. காம கதைகள் படிங்க 2x2. நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்களோ தெரியல மக்களே. அடுத்து வரப்போற எபிசோடு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அதுவாதான் இருக்கும். நாங்க ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது கங்குவா வந்துட்டனால கங்குவா முதல்ல விட்டுறலாம்னு சொல்லிட்டு இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு எபிசோடு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. காம கதைகள் மட்டும் இல்ல, காம பாட்டுகள் எல்லாம் சேர்த்து. காம கதைகள் இல்ல, காம பாட்டுகள். காம கதைகளும் இருக்கு. பட்டர்கான் கதை ஒன்ஸ் மோர் எல்லாம் இருக்கு. சரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது என்னடா அது பேரு? சைமியோனா இல்ல சைமனா? சிமியோனா. சிமியோன் _Dave_Wesley என்ன சொல்லிருக்காருன்னா, விஜய்னா ஆல்சோ has side business. த்ரிஷா chuckles in I am in danger. அடுத்த கேள்வி, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, இத நான் ஸ்கிப் பண்றேன். சோஷியல் மீடியா வந்திருக்கு. அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட். ஓ சாரி, சித்ரா அரவிந்தன். ஸ்கிப். கம்பேக் தரணி தானே? இல்ல, இந்தியன் 3 நம்ம ஒண்ணா போலாம்ல. ரிலீஸ் ஆனா கண்டிப்பா போலாம். வரட்டும் ப்ரோ. முதல்ல OTT-ல வருது, அதனால ஒண்ணா போக முடியாது. ஸ்கிப். அருண் செபாஸ்டியன் ராஜ், ஸ்பாட்டிஃபைல எபிசோட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சும்மா போட்டிருக்காரு. நான் இத பார்த்த உடனே ஓடி போய் பார்த்தேன், ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகல. எனக்கு மெசேஜ் பண்ணாரு, நான் லிங்க் அனுப்பிச்சேன், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம், அவர் சைடுல ப்ராப்ளம். உங்க பாட்காஸ்ட் உங்க ஸ்பாட்டிஃபை ஆப்ல ஏதோ பக்னு நினைக்கிறேன். ஆமா, Mr__Robot_Eliot_Anderson. ப்ரோ நீங்க மிஸ்டர் ரோபோட்னு சொன்னாலே போதும் ப்ரோ. ஜெயிலர்ல தலைவர் ஏன் எல்லாரையும் உட்காரு சொல்றாருன்னா, ஸ்னைப்பர் ஷூட் பண்ணும்போது நகர்ந்துட்டு இருந்தா கொலாட்ரல் டேமேஜ் ஆயிடும். அதனாலதான் நான் ரீசெண்டா தான் ரியலைஸ் பண்ணேன், யாராச்சும் பாட்காஸ்ட் விட்டு போன அது ஃபுல்லா ஏன் சொல்ல வேண்டாம் பட் அட்லீஸ்ட் யாரனா பாட்காஸ்ட விட்டுட்டு போனா ஏன் சொல்ல வேண்டாம் பட் அட்லீஸ்ட் ஹேட் அ ஃபாலோ. சோ போயிட்டானாச்சும் நாங்க சொல்லுங்க, லிசனர்ஸ்க்கு ஒரு க்ளோஷர் ஆக கிடைக்கும். என்ன சொல்லணும், அவங்க போயிட்டாங்க சொல்லிட்டோமே. ஐயா தரணி போயிட்டாரியா பாட்காஸ்ட விட்டு. போயிட்டியே தரணி. அந்த ஆஃப்லைன் நான் வந்தோடனே முதல் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணேன். அதுலயே சொல்லியாச்சு ஆபா ஏன் வரல, ஸ்பாட்டிஃபை நடந்தது என்ன அப்படி நீங்க கேட்கல அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. போய் கேளுங்க. வாரம் கேள்வி கேக்குறீங்க, பாட்காஸ்ட் கேக்குறீங்களா தெரியல. அதுக்கப்புறம் rookie_Aditya 2:39 2 hours 2 seconds 39 2 hours 2 minutes 39 seconds when Mambo Man says keyboard irukuma bro with a dong sound in the background. Perfect timing. Sometimes the joke write themselves. அந்த மாதிரி இது. ஓகே bro. அதுக்கப்புறம் guys_knows_shit
Okay. Okay. Regarding the VJS didn't mock based on color, religion, body, basically abuse or harass. This is a criticism of opinion and making fun of that. I see this purely healthy. Appo in the logic la we should not make fun of Sangis, Moganji, Kshatriyan or any of all for their opinion. What you guys do for people having ideology opposite of yours to is harassing and setting a bad example. Would you agree with that? Hashtag just asking. அதாவது விஜேஎஸ் பண்றது மார்க்கிங்னா வந்து நம்ம சங்கிகளை அடிக்கிறது மார்க்கிங் தானே கேக்குறாங்க. எஸ் அப்சல்யூட்லி மார்க்கிங் தான் பண்றோம். சரியா, விஜய் அடிக்கிறது தப்புதான் இந்த சென்ஸ் லைக் ஒருவேளை அவர் அது கொஞ்சம் லைட்டர் டோன்ல சொல்லலாம் என் பெர்ஸ்பெக்டிவ். சரியா, என்னைய கேட்டா அப்படிலாம் கிடையாது. விஜய் அடிக்கிறதே நல்லாதான் இருக்கு, ஜாலியா இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ ஆஸ் அ பர்சனா எனக்கு வந்து அவங்களும் கொஞ்சம் கொலரா தான் பண்றானுங்க. அவனுங்களும் அசால்ட் எல்லாம் இல்ல. ஏக்கு அப்புறம் பி வருமானா சார், பி வராது சார், ஆனா சி பக்கத்துல பி இருக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் முதல் சொல்றாங்க. அவர் காண்டா நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறாரு. இது ஒரு வாரம் 2 வாரம்னா பரவாயில்ல, வாரம் இதே பண்ணுகிறானுங்க. எனக்கே காண்டாவுது. சரியா, போன வாரம் ஆடியன்ஸ பார்த்து நான் பாவம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மோகன்ஜி பண்றதும் சங்கீஸ் பண்றதையும் பிக் பாஸ்ல நடக்கிற இந்த டிஸ்கோத்து பிரச்சனை கூட ஈக்குவலண்டா வச்சு பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அவர் சொல்றது எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா எனக்கு ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். நானும் சொல்றேன். ஓகே, அந்த இடத்துல நான் இருந்தாலும் ஹர்ட்ஃபுல்லா தான்ப்பா இருக்கும். ஆனா நான் லூசு குதி மாதிரி பண்ணா என்கிட்ட சொல்லணும்ல, லூசு குதி மாதிரி பண்றேன்னு யாராவது சொல்லணும்ல. அதுதான் அவரு சொல்றாரு, நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக டெலுலு சூர்யா ஃபேன்ஸ் ரீல்ஸ்ல வந்து கமெண்ட் போட்டீங்களே, அதெல்லாம் என்ன சொல்றேன், 2 சைட்லயும் ஒரு தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் பதில் லூஸ் மாதிரி சொல்றானுங்க, அவரும் அது டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பர்சனலா எடுத்து காண்டாடுறாரு. ஓகே, இன்னொருத்தங்க ரொம்ப கியூட்டான ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, வைஷு ஸ்ரீ 21 அப்படின்ட்டு, இந்த எபிசோடுக்கும் இந்த பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு. என்ன பாட்டு போட்டோம்? அதுக்கு என்ன பாட்டு போடுறதுன்னே தெரியல. சரியா, ஆனா காலில் இருந்தாரு, கெட்ட பாட்டா போட்டோம். மட்டை இருக்க போட்டு பாத்துக்கலாம். அதுக்கு வந்து சைமியான் தானே ப்ரோ, சிமியான் டே வெஸ்லி ஏதோ ஒரு அவர் வந்து சொல்றாரு வைஷுஸ்ரீ சைட் பிசினஸ் தான் சம்பந்தம் அப்படின்றாரு. நல்ல தம்பி 2.0 வந்து வைஷுஸ்ரீ இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல, நீங்க டிவி கேல இருக்கீங்களா? தமிழக்கட்டி பேரக்கட்டி நான் இருக்கேன். அடையாள அட்டை அடுத்த क्वेश्चन. அண்ணாதான் 26ல வீரண்டி கிருஷ்ணா இந்த எபிசோட்ல சீம்ஸா இருக்கிறது கேட்க நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் தான். எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, நான் நல்லா தெரிஞ்சது போல எபிசோட்ல. எம் யோக் புண்படுத்திட்டே இருக்கியடா, ஜஸ்ட் கிடிங். நம்ம சொன்னோம்ல வந்து புண்படுத்திட்டு இருக்கோம்னு வந்து கமெண்ட் போடுவான்னு சொன்னோம், அதே வந்து கமெண்ட். This episode is the best regarding the current job market and current jobs and elite people, employees. Thanks bro. ஏண்டா நான் ஒழுங்கா பேசாத எபிசோட் உனக்கு பெஸ்ட். சரிடி. அதுக்கப்புறம் சவுல் குட்மேன் டு கிருஷ்ணா ஆஃப்டர் ஹியரிங் ஃபுல்லி, இட்ஸ் ஓகே தெற்கு நண்பர், ஷிட் ஹேப்பன்ஸ். ஓகே, மிஸ்டர் மனோகரம், நல்ல எபிசோட் guys, enjoyed it. Like Vaishu, I also started in development sector. I did computer engineering because parents told me to. Since my father was privileged, he funded my masters in Europe to do environment science. Starting in career was difficult, but if you crack it and develop skills, there is a good future. Another perks of development sector is you get to travel to many countries. People should think about all the career options instead of just doing engineering or doctor. ஆமா ப்ரோ, டெவலப்மெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய டிராவல் பண்ணலாம், அது நானும் ஒத்துக்கிறேன். I like how he accepted the fact that he is privileged. Nice.
இந்த மனப்பான்மை வந்து நிறைய பிரிவிலேஜ் மக்களுக்கு இல்ல. ஆமா, இப்ப பிருத்திவிராஜ் வந்து இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஆமா நான் நெப்போ கிட்டு தான் பிரிவிலேஜால தான் உள்ள வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கில்ஸும் இருக்கு, அதனால நான் சஸ்டெயின் ஆகி இருக்கேன் அப்படின்னு. மீன்வேல் அனன்யா பாண்டே, எங்க அம்மா காஃபி வித் கரண்ட்க்கு எங்க அப்பாவை யாருமே கூப்பிட்டது இல்ல. ரொம்ப பெரிய பிரச்சனை. எங்க அப்பா எனக்கு 500 ரூபாய் தான் கொடுப்பாரு. அது ஃபேக் நியூஸ் ஆண்டா அது. அப்படியே ஆமா அப்படியே எங்கேயுமே சொல்லல. ஐயோ பாவண்டா. நானே போட்டு அடிச்சேன் போனே சொல்லிடுறோம். Kumbhakarna_podcast. Every middle class family becomes Haripadam. When you have passion for cinema, Evan கூடடா படுக்க போற. ஐயோ அது டா யாருடா இல்ல யாருடி. ஈஸியா பாய்ஸ் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பாய்ஸுக்கும் இருக்கும் தான் இல்லன்னு சொல்ல, ஆனா கேர்ள்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். Thorfinn Aka Miyata, aka Miyata Aka. எபிசோட் சூப்பர், பட் வர வர 23ஆம் புலிகேசி மாதிரி பழைய செய்தியா சொல்றீங்க. மாநாடு முடிஞ்சு 10 நாளுக்கு மேல ஆகுது. இந்த கமெண்ட் எவ்வளவு நாளுக்கு கழிச்சு படிப்பீங்கன்னு தெரியல. இருங்க என்ன முடியல, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. எனிவே கங்குவா ரோஸ்ட் ரெடி பண்ணி விடுங்க. செப்டம்பர் கோ டிப் ஆஃப் ஃப்ராக். அது போன வாட்டி எபிசோட் வந்து டிலே ஆனது காரணம் நானே எடிட்டிங் வந்து டிலே செய்தேன். சோ ஆல் கிரெடிட் கோஸ் டு மீ. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருந்துச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு. மாநாடு பத்தி நாங்க அடுத்த எபிசோட்ல தான் பேசியிருக்கோம். ஆமா, அந்த எபிசோட்ல எபிசோட்ல வந்து சாரி கெட்டவார்த்தை பாட்டு எபிசோட்ல வந்து நாங்க மாநாடு பத்தி பேசியிருக்கோம். அது வந்து தூக்காதீங்க ப்ரோ, காட்டல ப்ரோ. அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். அப்ப அது பழைய நியூஸா இருக்கும். பட் ஓகே, வாங்கி யாருந்து பருகுங்கள். என்னத்த நியூஸ் காது வழியா காதுல விடுறாரா மூக்குல விடுறாரா அலண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. நான் போன எபிசோட்ல போட்ட கிறிஸ் லலிதா கமெண்ட்டுக்கு இவ்வளவு ஜாலியா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. குடோஸ். சரி, நான் நல்ல கேள்வி கேக்குறேன். அதுக்கப்புறம் பிராக்கெட்ல சபரி, நீ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் பண்ண ப்ரோ? நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஒரு கோர்ஸ் பண்ணேன். அது மூலமா நான் இப்ப இந்த கரண்ட் ஜாப் வேலை பார்க்குறேன். ஆனா நான் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டுக்கு அந்த கோர்ஸ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா யூரோப்ல எல்லா இடத்துலயும் இன்ஃபிளேஷன் போறதுனால எல்லா இடத்துலயும் ஹையரிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி ஃபியூச்சர்ல மார்க்கெட் நல்லா ஆச்சுன்னா மேபி நீங்க அதை படிச்சு, நான் சொல்றேன்னு படிக்காதீங்க, உங்க சைட்லயும் அது ரிசர்ச் பண்ணுங்க. எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் அதை வந்து உங்க சைட்ல இருந்து ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு முடிவு எடுங்க. இவர் சொல்லிட்டாரு நான் பண்றேன், இவர் சொல்லிட்டாரு நான் பண்றேன்னு எப்பயுமே டிசைட் பண்ணாதீங்க, யாரு சொன்னாலுமே சரி. நான் சும்மா கேமரா பார்த்து பேசுறேன் மாதிரி நீ கண்டினியூ பண்ணு. ஓகே. அண்டர்ஸ்கோர் பார்த்தா அண்டர்ஸ்கோர் நெவர் மைண்ட் அண்டர்ஸ்கோர் கங்குவா டீம் ப்ரோமோட்டிங் த மூவி நேஷனல் லெவல், ஒர்க்கிங் டே அண்ட் நைட் ஃபார் ஷூட்டிங் த ஃபிலிம். மீன்வைல் சிவானா ஸ்கிரீன் பிளே எங்க? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. சிவானாட்ட கேக்குறாங்களா ஸ்கிரீன் பிளே எங்க? சிவானா இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா படிச்சிட்டேன். மீன்வைல் சிவானா ஸ்கிரீன் பிளே எங்க? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அப்படி படிச்சிருக்கணும், நான் தெரியாம அப்படியே படிச்சிட்டேன். அடுத்த இல்ல இன்னும் முடியல ப்ரோ, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்ததாக ஏர்போர்ட் குமாருடன் ஒரு வி வந்து கோட்ஸ்ல போட்டு வெற்றி படம் பார்சல். ஜெய் சாய்பாபா, ஜெய் சாய்பாபா, ஜெய் சாய்பாபா. வெறுப்பு 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 விளங்காதவன் வேகாதவன். அது யார் ஏர்போர்ட் குமார்? அவர்தான். அவர் ஏர்போர்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். கடைசி கமெண்ட் ராஜேஷ் அண்டர்ஸ்கோர் குமார் அண்டர்ஸ்கோர் 447.
your thought Sri Lankan parliament election result, why Tamil people not support Tamil leaders? என்ன விஷயம்னா மக்களே, இப்ப இந்த வாட்டி எலெக்ஷன்ல தமிழ் பீப்புள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு சரியா தெரியல. நான் பெருசா ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. பேசிக்கா யாரு இருக்கா என்ன நடக்குது தெரிஞ்சுப்பேன், அவ்வளவுதானே ஒழிய ரொம்ப இந்தியன் பாலிடிக்ஸ் நான் ஃபாலோ பண்ற அளவுக்கு எங்க ஒரு பாலிடிக்ஸ் நான் ஃபாலோ பண்றது கிடையாது. சரியா? என்ன விஷயம்னா, நீங்க வந்து தமிழ் மக்கள் வந்து ஓட்டு போடுறதால ஒருத்தர் பிரசிடென்ட் ஆயிடுவாரா? நான் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரியா? ஆனால் அவங்க ஓட்டு போடுறதால மட்டுமே ஒருத்தர் பிரசிடென்ட் ஆக முடியாது. குழப்பறேன்னு தெரியுது. இப்ப ஒரு நிமிஷம். இப்ப நம்ம ஊர்ல முஸ்லிம்ஸ் எடுத்துக்கோ, மைனாரிட்டி. அவங்க சப்போர்ட் பண்ற கட்சி மெஜாரிட்டி கிட்ட இருந்தும் ஒரு கொஞ்சம் ஓட்டை வாங்கி இருந்துச்சுன்னா இவங்க கம்ப்ளீட்டா போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப டிஎம்கே எடுத்துக்கோ, தமிழ்நாட்டுல ஹிந்துஸ் ஓட்ஸையும் டிஎம்கே வச்சிருப்பாங்க, முஸ்லிம்ஸ் ஓட்ஸையும் வச்சிருப்பாங்க. ஹிந்துஸ் கிட்ட இருந்து கொஞ்சம், முஸ்லிம்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம், அதனால ஜெயிப்பாங்க. சோ இவங்கள்ட்ட ஆல்ரெடி ஹிந்து ஓட்ஸ் இருக்கு, முஸ்லிம் ஓட்ஸ் ஃபுல்லா இங்க விழும்போது இவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வந்து கொஞ்சமா சிங்கள ஓட்ஸையும் மொத்தமா தமிழ் ஓட்ஸையும் வாங்குதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா இப்ப இருக்கிற பிரசிடென்ட் வந்து அவர் ப்ரோ தமிழா இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ். ஆனா நான் வந்து ரீசெண்டா ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன், லைக் அவர் வந்து தமிழ் மக்கள் கிட்டே இருந்து வந்து நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தா அந்த நிலத்தை எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா அந்த மாதிரி ஏதோ நியூஸ் போட்டிருந்தாங்க. உண்மையா ஃபேக்கான்னு தெரியல, ஆனா நியூஸ் சேனல் ஏதோ போட்டிருந்தாங்க. ஏன்னா தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நிறைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுச்சு. தமிழ் மக்களோட பகுதிகளில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா வந்து சிங்கள மக்களை வந்து குடி அமர்த்தினாங்க. ஏன்னா வந்து அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு தமிழ் ஏரியாவா இருக்கக்கூடாது, அங்க சிங்கள மக்களும் இருக்கணும்னு சொல்லி தமிழ் ஏரியாஸ்ல சிங்கள மக்களை வந்து குடி அமர்த்தினாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நடந்துச்சு. அது இப்ப அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அடுத்த 5 வருஷம் பார்த்தாதான் தெரியும். 5 வருஷமா 4 வருஷமா பார்த்தாதான் தெரியும். நன்றி, வணக்கம். உட்கார்றா, நான் பாய் பாய் சொல்ல. அடுத்து மக்களே, நம்ம இப்ப எங்க போறோம்னா லெட்டர் பாக்ஸ். எஸ், லெட்டர் பாக்ஸ். நான் இந்த வாரம் என்னென்ன படம் பார்த்தேன்ற மாதிரியான சஜஷன் ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம். இப்ப நான் வந்து போன எபிசோட்ல சில படம் சஜஷன் பண்ணேன். அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இதுல சொல்றேன். அடுத்த இதுல வரும். சோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுவோம். இப்ப நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே புரியல. நான் சிம்பிளா லெட்டர் பாக்ஸ்ல ஃபாலோ பண்ணீங்கப்பா, என்ன படம் பாக்குறாரு பாக்கலன்னு உங்களுக்கு ரிவ்யூ வரும். சரி, ஓகே. பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் சொல்லிட்டு கரீனா கபூர் நடிச்ச ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. நல்லா இருக்கா? வெரி டீசென்ட். சரியா? ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, டீசென்டான படம். ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வந்து ஸ்லோபானா த்ரில்லர்ஸ் பிடிக்கும் மாதிரியான ஆளா இருந்துச்சுங்கன்னா நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே. அமரன் பார்த்தேன். அமரன் நல்லா இருந்துச்சு. கார்த்திகா ப்ரோ. கார்த்திகா புரியல. கார்த்திகர் அமரன் நடிச்சாரு, பழைய கார்த்திக். அமரம் போட்ட சோக்கல். ஓ, நீ கார்த்திகா? அமரம் போட்ட சோக்கலையா? வெத்தலை போட்டு சோக்கலடா. ஆனா அந்த பாட்டுல அமரம் பேரு வரும். ஆமா ஆமா. இந்த அமர மனசு, ஆம்பள மனசு. ஆம்பள மனசுல அமர மனசு சுத்தம் தான் வரும். என்னடா சொல்றீங்க? நான் இவ்வளவு வருஷமா நான் சைல்ட்ஹுட் இல்ல அடல்ட்ஹுட்டே ராங்கதான் இப்போ. சரி, ஓகே. இல்ல நம்ம அடல்ட்ஹுட் தான் ராங்கன்னு தெரியல, கமெண்ட் சொல்லுங்க மக்களே. அடுத்து 51st Dates ன்னு சொல்லிட்டு ஆடம் சாண்ட்லர் நடிச்ச, ட்ரூ பேரிமோர் நடிச்ச ஒரு படம். ரொமான்டிக் காமெடி ராம்காம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து கங்குவா. அப்புறம் வந்து 21 Grams நேத்து ஒரு மலையாள படம் பார்த்தேன். சரியா? லெட்டர் பாக்ஸ்ல ஊன் கையடிச்சிருந்தானுங்க. நானும் ஓகே நல்ல படம் போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அவ்வளவு பீ இல்ல, ஆனா ரொம்ப 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 சுமாரான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ரொம்ப பழைய டைப் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல் மேக்கிங். ஓல்ட் ஸ்கூல் கூட கிடையாது, ரொம்ப அவுடேட்டட் மேக்கிங். சரியா? ரொம்ப போர் அடிக்குது. சரியா? ஒரு
இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்க்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். ஆனா என்னைய மாதிரி நீங்க நிறைய படம் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு 30 நிமிஷத்துலயே நீங்க யாரு வில்லங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது யாரு கில்லர், யாரு ஹூ இஸ் த பேட் கை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோ அன்பிரடிக்டபிளாலாம் இருக்குல்ல அந்த ட்விஸ்ட். பாக்குறேன்னா பாருங்க. இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் பாருங்க. லக்கி பாஸ்கர் தான் அந்த எபிசோட்ல சொல்லி இருக்கிறேன். அது வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும். லக்கி பாஸ்கர் பாத்துட்ட மக்களே, அதை பத்தின ரிவ்யூ அதுல சொல்லியிருக்கேன் அந்த எபிசோட்ல. அது கெட்ட வார்த்தை எபிசோட்ல. அது வரும்போது நீங்க அதெல்லாம் கேட்டுக்கணும். சோ வந்து நான் இந்த வாரம் எந்த படமும் பாக்குறேன். நீங்க ஏதாவது பாத்தீங்களா? கங்குவா தவிர லக்கி பாஸ்கர் பார்த்தேன் ப்ரோ. அது தவிர கொரியன் சீரிஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கல. அது லவ்ஸ் ரெடி செட் லவ்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். தவிர வேற என்ன பார்த்தேன்? பிக் பாஸ் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் பாக்குறோம். வார டெய்லி நாங்க நைட் ஆனா 9:30 சாப்பாட்டோட பிக் பாஸ். சில நேரத்துல நான் கேம் விளையாடிக்கிட்டே பிக் பாஸ் பாக்குறேன். ஆனா பிக் பாஸ் டெய்லி பாத்துறேன். ஜஸ்ட் ஃபார் சேதுனா. எஸ். அப்புறம் ஏன்டா மண்டே டு ஃப்ரைடே பாக்குறீங்கன்னு கேட்கலாம். இல்ல சேதுனா என்ன பேசுறாருன்னே புரியாம எப்படி பாக்குது. அதுக்காக அந்த ஹைலைட்ஸ் மாதிரி பாப்பேன். சேது நான் எபிசோட் ஃபுல்லா பாப்பேன். ஹைலைட்ஸ் மாதிரி பாப்பேன். ஆல்ரெடி ஹைலைட்ஸ் தான் அந்த 1 hour எபிசோடு. அவ்வளவு டைம் இல்ல. நான் ஸ்டார்டிங்ல 24 hours கொஞ்சம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டைம்ல நான் 2 படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து நிப்பாட்டிட்டேன். ஆனா படமும் பார்க்கல. ஓகே. அதாவது மக்களே, இந்த வாரம் வந்து வீடியோ பாட்காஸ்டா எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணியிருக்கோம். ஆமா, இது நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் we will continue this. ஆனா அடுத்த வாரம் எபிசோடு வீடியோ பாட்காஸ்டா வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ வர வாய்ப்பு இல்லை. ஸோ போன வாட்டி வீடியோ பாட்காஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி இது இருக்காது நாங்க நம்புறோம். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இதுக்கு பண்ணலாம், நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன வைரல் ஆக்கி விட்ட அனைவருக்கும் நன்றி. அது வந்து அப்படியே ஃபாலோஸா கன்வெர்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதாவது மக்களே, உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாம் யூடியூபில் செய்வோம். பாட்காஸ்ட் பிடித்திருந்தால் ஸ்பாட்டிஃபை, அது போக இந்த யூடியூப் மியூசிக் இது போன்ற ஆப்புகளில் ஃபாலோ செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் பண்ணவும், லிசன் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். ஆனால் வீடியோ பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல மட்டும்தான் வரும். வேற எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை. சாரி. வெளிநாடு வாழும் நண்பர்கள், சாரி, அதாவது வெளிநாடு வாழும் ஸ்பாட்டிஃபை இல்லாத வெளிநாடுகளில் வாழும் நண்பர்களுக்கு மிகவும் சாரி. ஸோ என்னது? ஹலோ நன்றி, வணக்கம். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். சார் மைக்கு ஏதாவது சாப்பிட ஆப்பிள் ஜூஸ் இருக்கா? இருக்கு. ஆனா சுகர் வித் சுகர் போடலாம் தானே? டயட்ல இருக்கேன். சுகர் வேண்டாம், வித்தவுட் சுகரே அப்படி தெரியலையே.